பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ற வகுப்பில் நம்ம திருக்குரான் அல்-பக்ரா அத்தியாயத்தில் 30வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரையிலான 9 வசனங்கள். அப்போ அதை பற்றிய ஒரு டிஸ்கஷனை, ஒரு உரையாடல் நம்ம என்ன செய்யலாம், நிகழ்த்தலாம். இது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமான அடிப்படையான விஷயங்களை பேசக்கூடிய வசனங்களாக என்ன செய்து இருக்குது. நம்ம அந்த வசனங்களில் ஆழ்ந்து கவனம் செலுத்தும் போது மேலோட்டமாக படித்தா ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் ஆழ்ந்து கவனம் செலுத்தும் போது நம்முடைய மனசில் நாம் பக்குவம் அடைஞ்ச பிறகு, நமக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச பிறகு அடிப்படையாக உருவாகக்கூடிய அந்த கேள்விகள் இருக்கா இல்லையா, இந்த அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வசனங்களில் விடை இருப்பதையும் தெளிவான, அதுவும் அந்த விடைகள் தெளிவான விடைகளாக இருப்பதை நம்ம நினைச்ச முடியும், பார்க்க முடியும். இதை நம்ம இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்யலாம், இப்படி கொடுக்கலாம். மனித படைப்பு, அந்த முதல் மனிதன் எப்படி ஆரம்பமானான், எந்த நோக்கத்திற்காக மனிதன் படைக்கப்பட்டான், மனிதன் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டான் இல்லையா, அப்போ இந்த உலகத்தினுடைய இயல்பு என்ன, இப்போ இங்கே மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன, மனித வாழ்க்கையினுடைய அந்த இயல்பு என்ன, இப்போ இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளுக்கு நம்ம இதில் நினச்ச முடியும், தெளிவான பதில்களை நம்ம நினச்ச முடியும், பெற முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம நினச்சிடலாம், தொடங்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் நம்பர் 29 நம்ம என்ன செய்யறோம், தொடங்குறோம். ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ சும்ம ஸ்தவா இலஸ் ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சப்அ ஸமாவாத் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. அல்லாஹ் என்ன செய்றான், மனித படைப்பு எப்படி உருவானது, அல்லாஹ் மனுஷனை எப்படி படைச்சான், படைப்பதற்கு முன்னாடி வானவர்களோட எந்த வகையான உரையாடல் நிகழ்த்தினான், இதெல்லாம் சொல்வதற்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். என்ன அப்படின்னா, ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. அப்போ அவன்தான் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான். ஹலகலக்கும், இந்த ஒரு வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை. ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அனைத்தும் உங்களுக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ நமக்கு இந்த வாழ்க்கையில் ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது. இப்போ ஹலால் ஹராமை நம்ம எப்படி பார்க்குறோம், இப்போது இந்த வாழ்க்கையில் பாதி விஷயம் ஹலாலா பாதி விஷயம் ஹராமா இருக்குதா, இல்லை ஹராமாக்கப்பட்டது ரொம்ப அதிகமாக இருக்குதா, எப்படி பார்க்குறோம் நம்ம அந்த விஷயத்தை, நம்முடைய எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம், முதல்ல நமக்கு எப்படி தெரியுது, இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது இல்லையா. இப்போ நம்முடைய முஸ்லீமான நம்முடைய வாழ்க்கை இருக்குது, முஸ்லீம் இல்லாத, அதாவது எந்த கட்டுப்பாடும் இல்லாத வேறு மக்களுடைய வாழ்க்கை இருக்குது, அல்லது அவங்களுக்கு அவங்களே விதித்து கொண்ட அந்த கட்டுப்பாடுகள் கொண்ட வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அல்ல அவங்களுடைய சமூகம் விதித்து கொண்ட அந்த கட்டுப்பாடுகள் கொண்ட வாழ்க்கை, இந்த மாதிரி பல்வேறு வாழ்க்கை முறைகள் என்ன செய்து இருக்குது. இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஹலால் ஹராம், இந்த ஹலால் அப்படின்னா என்ன, நாம் இங்கே செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, நம்ம என்ன செய்யலாம், செஞ்சால் தப்பு இல்லை. ஹராம்னா என்ன, நாம் இங்கே செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பக்கம் ஹலால் இருக்குது, இன்னொரு பக்கம் ஹராம் இருக்குது, பாதிக்கு பாதி இருக்க மாதிரி தெரியுதா. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு சில சமயங்களில் தடுக்கப்பட்டது அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும், தடுக்கப்பட்டது அதிகமாக இருக்கிற மாதிரியே தோணும் சில சமயங்கள் அப்படி நினச்சி அது தோணாது. பாருங்கள், இந்த ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா, ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இப்போ இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் எத்தனை கோடிக்கணக்கான படைப்பினங்கள், உயிரினங்கள் இருக்குது. இப்போ எல்லாமே யாருக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த ஒட்டுமொத்த பூமியும் இந்த பூமியில் உள்ள படைப்பினங்கள், உயிரினங்கள் அனைத்தும் யாருக்காக, யாருடைய பயன்பாட்டிற்காக, யாருடைய நன்மைக்காக படைக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
ஹலக்கலக்கும் உங்களுக்காக தான் அல்லாஹ் என்ன படைச்சிருக்கான். இந்த பூமியில் உள்ள அனைத்தும் நல்ல கவனிங்க, இது நம்முடைய அடிப்படையான கண்ணோட்டம். இப்போ இந்த கண்ணோட்டம் தெளிவாகிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக நிச்சயம் எதிர்கொள்வோம். இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றான், அவன் என்ன செய்வான், இந்த மாதிரியெல்லாம் என்ன சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் என்ன செய்வான், ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் ஏன் எப்படி செய்கிறீங்க, நீங்கள் ஏன் அதை சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்க, நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க இல்லையா. இப்போ இந்த கேள்விகளில் நாம் எந்த அடிப்படையில் பதில் சொல்ல முடியும்? நமக்கான இந்த கண்ணோட்டம் வேணும், நமக்கான இந்த ஒரு 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 பார்வை வியூஸ் வேணும். அப்போ அந்த அடிப்படையில் நின்று தான் நம்ம இருந்துச்சுன்னா பதில் சொல்ல முடியும். இப்போ நமக்கு அல்லாஹ் நினைச்சிடான், ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறான். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் உங்களுக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுடைய பயன்பாட்டிற்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் தான் முதன்மையானவர்கள். இப்போ நாமும் மற்ற படைப்பினங்களும் உயிரினங்களும் சமம் கிடையாது. இப்போ நாமும் மற்ற விலங்குகளும் சமம் கிடையாது. ஏன் சமம் கிடையாது? அடிப்படையான ஒரு கண்ணோட்டம் என்ன, இந்த பூமியில் எத்தனை உயிரினங்கள் இருக்குதோ, எத்தனை படைப்பினங்கள் இருக்குதோ, எல்லாம் நமக்காகவே படைக்கப்பட்டு இருக்குது. அப்போ நாம எதையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சுற்றி வாழக்கூடிய இந்து மக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து சூரியனை வழிபடுறாங்க, நட்சத்திரங்களை என்ன செய்கிறாங்க, வழிபடுறாங்க. அல்லது தங்களுக்கு எதெல்லாம் அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குதோ பேய் வழிபாடு, பேய்களை வழிபடுறாங்க. தங்களுக்கு எது பிரம்மாண்டமானதாக இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, வழிபடுறாங்க. அப்படித்தானே? ஒவ்வொருத்தன் வழிபாட்டை எடுத்து பார்த்துட்டா வழிபாட்டில் ஒருத்தர் இது முக்கியமாக இருக்கும் அப்படின்னா எது தங்களை அச்சுறுத்துதோ அதை அப்படியே கடவுளாக இணைஞ்சிடுவாங்க, மாற்றிடுவாங்க. இப்போ இந்து மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டேன்னா பேய் வழிபாடு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுடைய அந்த கடவுளர்களை, அவங்களோட தெய்வங்களை பார்த்துட்டா எல்லாம் கோரமான கொடூரமான பேய்களாக இருக்கும். ஏன்னா அது அவங்களை அச்சுறுத்துனால என்ன செய்றாங்க, அதை அப்படியே அடி பண்ணிடுறாங்க. அதை என்ன செய்றாங்க, அதை கடவுள்களாக என்ன செய்றாங்க, மாற்றுறாங்க. அதுபோல சில படைப்புகள் அந்த அந்த அது வந்து அதனுடைய பிரம்மாண்டம் அவங்களை கவருது. இப்போ சூரியனை பார்க்குறாங்க, அப்போ சூரியனுடைய பிரம்மாண்டம் அவங்களை கவருது. கடலை பார்க்குறாங்க, கடலுடைய பிரம்மாண்டம் அவங்களுக்கு கவருது. என்ன செய்றாங்க, கடலை மாதாங்கிறாங்க. காட்டை பார்க்குறாங்க, அந்த காட்டினுடைய பிரம்மாண்டம் அவங்களுக்கு கவருது. இப்போ காட்டை வழிபடுறாங்க. மலைகளை பார்க்குறாங்க, மலைகளுடைய பிரம்மாண்டம் என்ன செய்யுது, அவங்களுக்கு கவருது. இப்போ எது எது எதனுடைய பிரம்மாண்டம் அவங்களுக்கு கவருதோ, எதெல்லாம் அவங்களை அச்சுறுத்துதோ அதெல்லாம் அவங்க என்ன செய்றாங்க, வழிபட தொடங்குறாங்க. பாருங்க, நமக்கு இந்த ஒரு அடிப்படையான கண்ணோட்டத்தில் எல்லாம் என்ன தெளிவுபடுத்துறான், இவை எல்லாம் உங்களுக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது, இதெல்லாம் உங்களை விட கீழானவை. அந்த படைப்புகள் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக இருந்தாலும் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தாலும் அதை விட நீங்கள் சிறந்தவர்கள். ஏன், அந்த அத்தனை படைப்புகளும் உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு நல்லா தெளிவுபடுத்துறான். இப்போ நமக்குள்ள இந்த கண்ணோட்டம் வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஒரு பார்வை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த பார்வை இல்லையா, ஹலக்கலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இப்போ இந்த பூமியில் உள்ள அனைத்துமே நமக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்ய மாட்டோம், இந்த பிரம்மாண்ட கடலில் பயணம் போகும்போது இந்த கடலுடைய பிரம்மாண்டம் நம்மளை என்ன செய்யாது, அந்த கடலை படைத்து அந்த படைப்பாளன் இருக்கான் இல்லையா, அவனை நோக்கி நம்மளை திருப்பும். மலையினுடைய உச்சியிலிருந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த பிரம்மாண்டம் என்ன செய்யாது, மலையை இயற்கையை வழிபட செய்யாது. பார்க்குறோமா இல்லையா? சில பயண ஆர்வலர்களை பார்க்குறோம், அவங்க தொடர்ந்து பயணம் போகிறாங்க, அந்த படைப்பு அவங்கள வசீகரிக்குது. இயற்கை வழிபாட்டாளராக என்ன செய்கிறாங்க, மாறி போகிறாங்க. சில பேர் கடலில் நம்ம எதிர்பாராத டக்குன்னு ஆபத்து வருது, கடலை மாதாவை நினைச்சு என்ன செய்றாங்க, வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நினைச்சிடும் பார்க்குறோம். பாருங்க, இந்த அடிப்படையான பார்வை இருக்கா இல்லையா, இந்த கண்ணோட்டம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் தலைவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள மற்ற படைப்புகள் நமக்கு சேவை செய்வதற்காக, நமக்கு தொண்டாற்றுவதற்காக தான் படைக்கப்பட்டு இருக்கிறது. நாம சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக அல்லாஹ் இணைஞ்சிருக்கான், சூரியன் அமைச்சிருக்கான். அது எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்கட்டும். நாம ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அல்லாஹ் இணைச்சிரான், இரவு அமைச்சிருக்கான். பகல அல்லாஹ் இணைஞ்சிரான். நாம சம்பாதிக்கணும், நாம செயல்படணும் அப்படிங்கறதுக்காக பகல அமைச்சிருக்கான். நாம ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இரவு அமைச்சிருக்கான். இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு படைப்பையும் நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்த்தா நமக்கு என்ன தோணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க, அல்லாஹ் குர்ஆன் லிஸ்ட் அவுட் பண்றான். அவங்க இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரும்போது என்ன சொல்றான், இதையும் சொல்றான்.
அவர்கள் என்ன செய்வாங்க? நின்ற நிலையில், அவர்கள் அமர்ந்த நிலையில், அவர்கள் படுத்த நிலையில் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. அவர்கள் இன்னொன்று, இந்த வானம் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய படைப்புகளை பார்த்து கவனம் செலுத்துவாங்க, படைப்பு விஷயத்தில் சிந்திப்பாங்க. அந்த படைப்புகளை பார்த்து அவங்க சிந்திக்கும் போது அவங்களை மீறி என்ன செய்வாங்க? அந்த துவா அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படும், அந்த பிரார்த்தனை அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படும். என்னது? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். இப்போ அல்லாஹ், நீ இதில் எதை வீணாக படைக்கலை, ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்குது. இப்போ நாம் இந்த படைப்புகளை பார்க்கும்போது அந்த படைப்பாளின் பக்கம் என்ன செய்யணும்? திரும்புகிறோம். படைப்புகளை பார்க்கும்போது நாம் என்ன செய்யலாம்? அதனுடைய பிரம்மாண்டத்தால் கவரப்பட்டு அதற்கு அடிபணிறதில்லை, அல்லது அதனுடைய அச்சுறுத்தலால் நாம் என்ன செய்ய பாதிக்கப்பட்டு அதற்கு என்ன செய்யலை? அதை வணங்குறது இல்லை. மாறாக நாம் என்ன செய்கிறோம்? இந்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக என்ன செய்ய இருக்கிறோம். பாருங்க, இப்போ இந்த ஒரு பார்வை இருக்க அல்லாஹ் என்ன செய்யறான்? மனித படைப்பினுடைய அந்த ஆரம்பத்தை தெளிவுபடுத்துவதுக்கு கூட ஒரு விஷயத்தை சொல்றான். இந்த பூமி யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு? உங்களுக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூமியில் உள்ள அனைத்தும் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன? உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. வெறுமனே படைக்கப்பட்டு அப்படியே விட்டுவிடப்படல, மாறாக நீங்கள் வாழ்வதற்காக உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்ற. சஹரலக்கும் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறது. சஹரலக்கும் அப்படின்னா என்ன? உங்களுடைய பயன்பாட்டிற்காக அத்தனை படைப்பினங்களும் அத்தனை உயிரினங்களும் என்ன செய்து? வசப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யற? அந்த அடிப்படையான விஷயம் தெளிவுபடுத்திட்டு, ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மா ஃபில் அர்து ஜமீஆ சும்ம ஸ்தவா, பிறகுதான் என்ன செய்யலாம்? வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான். ஃபஸவ்வாஹுன்ன சப சமாவாத், வானத்தை என்ன செய்யலாம்? 7 வானங்களாக அவன் என்ன செய்யறான்? ஒழுங்குபடுத்துறான். ஒவ்வொ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் ஒவ்வொன்றையும் குறித்து நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவன் ஒவ்வொன்றையும் குறித்து என்ன செய்யறான்? நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இது கால ரப்புக லில் மலாயிகத்தி, இப்போ அந்த விண்ணுலகத்தில் அல்லாஹ்வுக்கும் வானவர்களுக்கும் மத்தியில் ஒரு உரையாடல் நிகழுது. அந்த உரையாடல் எப்போ நிகழுது? மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால், முதல் மனிதர் ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்னால் என்ன செய்து அந்த உரையாடல் நிகழுது. அந்த உரையாடலுடைய சிறு பகுதி அல்லாஹ் என்ன செய்றான்? நமக்கு சொல்லி காமிக்கிறான். மனிதர்களை படைப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த செய்தியை கொடுக்குறான். யாருக்கு? வானவர்களுக்கு. இப்படி நான் மனிதர்களை படைக்க போறேன் அப்படிங்கிற செய்தி என்ன செய்றான்? கொடுக்குறான். இது கால இது அப்படின்னு குரான் எங்கெல்லாம் வருதோ அல்லாஹ் என்ன செய்றான்? இதை நினைத்து பாருங்கள் என்ன செய்றான் சொல்றான். எண்ணி பாருங்கள். இந்த சம்பவம் எங்கே நிகழுது? நமக்கு தெரியாத விண்ணுலகம், நமக்கு தெரியாத வேறொரு உலகம். இப்போ அந்த உலகத்தின் செய்திகளை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அல்லாஹ் சொன்னா தான் நமக்கு தெரியும். அந்த உரையாடலை அவன் தான் நமக்கு என்ன செய்றான்? சொல்லி காமிக்கிறான். இப்போ அவன் சொன்னாதான் என்ன செய்யும்? அந்த உரையாடல் நமக்கு தெரியும். அல்லாஹ் என்ன செய்றான்? அந்த உரையாடலை சொல்லி காமிக்கிறான். இது கால ரப்புக லில் மலாயிகா, அல்லாஹ் என்ன செய்றான்? வானவர்களிடம் இப்படி சொன்னான். என்ன? இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்து ஹலீஃபா, நான் இந்த பூமியில ஒரு ஹலீஃபாவை உருவாக்க போகிறேன். ஹிலாஃபத் அப்படிங்கிறதுல நினைச்சது ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தை வருது. இப்போ ஹலீஃபான்னா நம்ம என்ன தமிழ்ல என்ன சொல்லலாம்? பிரதிநிதி. தமிழ்ல என்ன சொல்லலாம்? பிரதிநிதி. இப்போ ஹலீஃபா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவு சுதந்திரம் என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கம்ப்ளீட்டாக வானவர்கள் எப்படிப்பட்ட படைப்பினங்கள், அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துவது தான் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பணியாக என்ன செய்து இருக்குது. அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக செயல்பட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யலை? அந்த சுதந்திரம் கொடுக்கப்படலை, அவங்களுக்கு என்ன செய்யலை? அதிகாரம் என்ன செய்யலை? கொடுக்கப்படலை. இப்போது ஹலீஃபா அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யலாம்? குறிப்பிட்ட அளவு நான் அந்த சுதந்திரத்தை கொடுக்குறான், குறிப்பிட்ட அளவில் நான் அதிகாரத்தை கொடுக்குறான். இப்போ என்ன செய்யறான்? கொடுத்து என்ன ஏன் அப்படி கொடுக்குறான்? அல்லாஹ் சோதிப்பதற்காக. ஏன் அப்படி கொடுக்குறான்? சோதிப்பதற்காக தான் என்ன செய்யறான்? அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? வானவர்களிடம் இப்படியான ஒரு செய்தியை நான் இந்த பூமியில நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த பூமியில உருவாக்க போகிறேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பூமியை ஏற்படுத்திட்டான். அந்த பூமியில் உள்ள அனைத்தையும் யாருக்காக ஏற்படுத்திட்டான்? மனிதர்களுக்காக ஏற்படுத்திட்டான். இப்போ அடுத்து என்ன சொல்றான்? இந்த பூமியில நான் ஏற்படுத்த போகிறேன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்றான், ஹலீஃபாவை ஏற்படுத்த போகிறேன். இப்போ வானவர்கள் கேட்குறாங்க. இது அவங்களுடைய சந்தேகத்தை என்ன செய்றாங்க? வெளிப்படுத்துறாங்க. அவங்க ஆட்சேபனை செய்யலை. ஏன் அவங்க ஆட்சேபனை செய்யலை? அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. இன்னொன்று, அவங்க ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. அவங்க சொல்றாங்க, அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமாஅ. அவங்க என்ன செய்றாங்க? தங்களுடைய சந்தேகத்தை கேட்குறாங்க. அதில் நீ குழப்பம் செய்யக்கூடிய ஃபசாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஃபசாதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம குழப்பம் செய்கிறதுன்னு சொல்கிறோம். குழப்பம் செய்கிறதுனா என்ன அர்த்தம்? குழப்பம் செய்கிறேன்னா நம்ம தமிழ்நாடு இப்போ குழப்பம் செய்கிறதுங்க, குழப்பம் செய்யாதீங்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிடுவீங்க? மாறி மாறி கருத்து சொல்லிட்டு நீ ஒரு கருத்து நீ ஒரு கருத்து, இதை குழப்பமாயிரும். ஓகே, வேற இயல்பு நிலையை மாற்றுறது, ஒருத்தருக்கு தான் அடிச்சுக்கிறது, உண்மைக்கு மாற்றமாக சொல்வது, சீர்குலைக்கிறது. ஃபசாது ஃபில் அரது, குர்ஆன் அல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான். ஃபசாது ஃபில் அரது, பூமியில் குழப்பம் செய்கிறது, அமைதியின்மை. பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு விதி செயல்படுது, ஒவ்வொன்றும் அதனுடைய வட்டப்பாதையில் இருக்குது, எல்லாமே கரெக்டாக செயல்பட்டு கொண்டே இருக்குது. அப்படித்தானே? இரவு பகலை முந்த முடியாது, பகல் இரவு முந்த முடியாது, சூரியன் அதன் பாட்டில் இயங்குது, பூமி அதன் பாட்டில் சுற்றுது, ஒவ்வொரு கோள்களும் அதன் அடிப்படை இயங்கி கொண்டே இருக்குது. அப்படித்தானே? மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எல்லா நிகழ்வுகளும். இதில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? பூமி அதனுடைய இயக்கத்தில் ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? அதாவது அதனுடைய அந்த ஒழுங்கு இருக்கா இல்லையா, ஒவ்வொன்றும் அதற்கே உரிய ஒழுங்குல தான் இங்கே இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் அதற்கே உரிய ஒழுங்கு இருக்கா இல்லையா, அந்த ஒழுங்குல சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? சூரியன் இருக்கா இல்லை, சூரியனுக்கும் பூமிக்கும் மேலே குறிப்பிட்ட அளவு இடைவெளி இருக்குது, அது கொஞ்சம் கூடிச்சுன்னா அந்த இடைவெளி இருக்கா இல்லையா, அந்த இடைவெளி கொஞ்சம் குறைஞ்சிட்டா என்ன ஆகும்? பூமி இல்லாமல் போயிடும். இது இந்த கொஞ்சம் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தி பார்த்தா ஒவ்வொன்றும் கரெக்டாக அதற்குரிய கச்சிதமான இடத்துல இருக்குது, எல்லாமே அதற்குரிய கச்சிதமான இடத்துல இருக்கு. நம்முடைய உடல்ல ஒரு ஒழுங்கு இருக்குது, நாம உருவாக்குற ஒழுங்கா அது? நம்மளை கேட்டு நம்முடைய கண்ணு பார்க்குதா? நம்மளை கேட்டு நம்முடைய இதயம் துடிக்குதா? நம்மளை கேட்டு நம்முடைய உறுப்புகள் செயல்படுதா? இல்லை, ஒரு ஒழுங்கு இருக்குது இல்லையா, அந்த ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒழுங்கு மிஸ் ஆகும். உலகத்தில் இந்த ஒழுங்கு மிஸ் ஆனால் என்ன நிகழும்? உலகமே அழிஞ்சிரும். சிறிய ஒழுங்கு அந்த என்னது, ஒவ்வொன்றும் அதற்கே உரிய அந்த ஒழுங்குல இருக்குது. அப்போ அந்த ஒழுங்கு மிஸ் ஆகும்போது என்ன செய்யும்? உலகம் அழிஞ்சு போயிடும். அதே போல தான் இந்த மனித வாழ்க்கை எந்த ஒழுங்குல இயங்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படிங்கிற அந்த ஒழுங்குல மட்டும்தான் இயங்கணும். மனித வாழ்க்கை அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படிங்கிற அந்த ஒழுங்குல மட்டும்தான் இயங்கணும். அப்படி இயங்கல அப்படின்னா மனித வாழ்க்கை நாசமா போகும், சீர்குலைஞ்சு போகும், எக்கச்சக்கமான குழப்பங்கள் வந்துடும். அப்படித்தானே? மனிதர்கள் அவங்கள பேச விட்டா, இப்போ நம்ம கொஞ்சம் பேர் 20-30 பேர் இருப்போம் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். அப்படித்தானே? இப்போ நமக்கு மத்தியில் நம்மை ஒன்று சேர்க்கக்கூடிய ஏதேனும் ஒன்று இல்லை அப்படின்னா சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படித்தானே? இப்போ இந்த உலகத்தில் அதாவது மனித வாழ்க்கை சீர்குலையாம இருக்கணும், மனித வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் இணைஞ்சிருக்கான், இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கான், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கான். அப்போ இந்த மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடு இருக்கா இல்லையா, அதான் ஃபசாத் ஃபில் அர்த். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இந்த மார்க்கத்திற்கு எதிராக நான் என்னுடைய மன இச்சையிலிருந்து இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம், இப்படியெல்லாம் மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, என்னோட மன இச்சையிலிருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அது என்ன? நான் குழப்பம் பண்ணுறேன். நான் என்ன செய்கிறேன்? குழப்பம் பண்ணுறேன். இந்த மார்க்கம் இந்த நவீன காலத்துக்குலாம் பொருந்தாது, இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. இப்போ மொத்தம் நிறைய மாறிட்டோம். அப்போ நமக்கு புதிய சட்டங்கள் தேவை, புதிய வழிகாட்டல்கள் தேவை, புதிய அறிவுரைகள் தேவை. இப்படி சொன்னால் நான் என்ன அர்த்தம்? ஃபசாத் ஃபில் அர்த். இப்போ இந்த ஃபசாது ஃபில் அர்துல இன்னைக்கு யார் யாரெல்லாம் வருவா? ஃபசாது ஃபில் அர்துல யார் யாரெல்லாம் வருவா? எல்லாரும் வந்துடுவாங்க இல்லையா? யார் யாரெல்லாம் இந்த வேதத்தை புறக்கணிச்சிட்டு தங்களுடைய மன இச்சைப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த வேதத்தை மறந்து வேறொரு வாழ்ந்து கொண்டு இருக்காங்களோ, எல்லாருமே நினைச்சாங்க உள்ள வந்துடுவாங்க. இப்போ இந்த உலகத்தில் எப்படி ஒரு ஒழுங்கு இருக்குதோ, அந்த ஒழுங்கு மிஸ் ஆனால் எப்படி அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்துமோ, நம்முடைய உடல்ல எப்படி ஒழுங்கு இருக்குதோ அந்த ஒழுங்கு மிஸ் ஆனால் நம்ம நோயப்படுறோமோ, அதுபோல மனித வாழ்க்கை இந்த மார்க்கம் என்ற அந்த ஒழுங்கு என்ன இருக்கணும். இல்லை அப்படின்னா மனித வாழ்க்கை என்ன செய்யணும்? சீர்குலைஞ்சு போயிடும். இப்போ இந்த உலகத்தின் நீதிகளை விதிகளை மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? இல்லை, சூரியன் அங்கே இருக்குது, நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருவேன், மாற்ற முடியுமா? இல்லை எனக்கு எதையும் என்ன துடிக்குது, எதையும் நீ துடிக்காத, மூளை நீ துடிக்க ஆரம்பிச்ச முடியுமா? இல்லை நான் மூக்கில் சுவாசிக்கிறேன், காது வழியாக சுவாசிக்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் அந்த ஒழுங்கை நான் மாற்ற முடியாது. அதில் நமக்கான சுதந்திரம் கொடுக்கப்படலை, அதில் நமக்கான அதிகாரம் கொடுக்கப்படலை. ஆனால் நமக்கு எதில் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில். இதில் நமக்கு நல்லா நினைச்சிடான், நமக்கு குறிப்பிட்ட அளவு அதிகாரத்தை கொடுக்குறான், குறிப்பிட்ட அளவு சுதந்திரம் கொடுக்குறான். உனக்கு இந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு இந்த வளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அத்தனையும் உனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக படைக்கப்பட்டு வசப்படுத்தப்பட்டிருக்கு. நீ செயல்படு, நான் பார்க்கிறேன், நீ செயல்படு, நான் பார்க்கிறேன். பாருங்க, இப்போ அல்லாஹ் நினைச்சிடான், ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை சொல்றான், நான் இந்த பூமியில ஒரு ஹலீஃபா உருவாக்க போறேன்னு. வானவர்கள் எப்படி சொன்னாங்க?
நீ இந்த பூமியில குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடிய மக்களை உருவாக்க போகிறான். ஏன் கேட்குறாங்க? இப்படி கேட்டாங்க, இப்படி கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன குர்ஆன் உரியாளருடைய ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜின்களை வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி நாசம் பண்ணாங்க, அந்த அனுபவத்துலேருந்து சொல்லியிருப்பாங்க சொல்கிறாங்க. அதுக்கான தரவுகள் எதுவும் கிடையாது, அதுக்கான ஆதாரம் தரவுகள் எதுவுமே இல்லை. இன்னொரு கருத்து சொல்லப்படுது அப்படின்னா, இந்த ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தையே என்ன செய்யுது, அதை காட்டி கொடுக்குது. அதாவது இந்த உலகத்தில் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டா, குறிப்பிட்ட அளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டா, அந்த ஹிலாஃபத் அப்படிங்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டா அவன் மிஸ்யூஸ் பண்ணுவான், அவன் அதை ஃபாலோ பண்ண மாட்டான், தமன இச்சைக்கு அடிமையாகிடுவான், ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிடுவான். இப்போ இதிலிருந்து என்ன செய்யலாம், வானர்கள் இந்த ஒரு சந்தேகத்தை, இந்த ஒரு ஐயத்தை என்ன செய்யலாம், முன் வச்சிருக்கலாம். இப்போ அவங்க உடனே என்ன செய்கிறாங்க, உடனே அவங்க அல்லாட்ட என்ன செய்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. நாங்கள் ஆட்சேபனை வைக்கலை, நாங்கள் சந்தேகத்தை என்ன செய்ய வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, நாங்கள் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டு இருக்கிறோம். குறையுடைய எல்லா பண்புகளை விட்டு நாம் என்ன செய்கிறோம், உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். உனக்கு அந்த பலவீனமான குறைகள் கொண்ட எந்த பண்பையும் கொண்டு என்ன செய்ய மாட்டோம், உன்னுடைய புகழுக்கு நாங்கள் களங்கம் ஏற்படுத்தி விட மாட்டோம். நுகத்திசுலக்க, நாம் என்ன செய்கிறோம், உன்னை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் என்ன செய்கிறோம், ஒரு பக்கம் நாங்கள் அதாவது குறைகள் கொண்ட பலவீனம் கொண்ட எல்லா வகையான பண்புகளிலிருந்து உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன செய்கிறோம், உன்னை மேலும் மேலும் புகழ்ந்து கொண்டு துதித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுக்கு பதில் சொல்கிறான். கால இன்னி ஆலமு மாலா சாலமு, நீங்கள் அறியாததை நான் அறிவேன். இப்போ நமக்கு வழங்கப்பட்ட அறிவுக்கு எல்லை இருக்குது, மலக்குமார்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுக்கும் எல்லை இருக்குது, படைப்புகளுக்கு வழங்கப்பட்ட அறிவு என்ன செய்யுது, எல்லை இருக்குது. முழுமையான அறிவு யாருக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். இப்போ அவனுடைய அறிவு எந்த எல்லையுமே கிடையாது, அது காலம் இடம் இந்த மாதிரி வெளி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட முழுமையான அறிவாக என்ன செய்து இருக்குது. மனிதர்கள், ஒரு மனிதர்களுக்கு சட்டம் இயற்றக்கூடாது, தான் மன இச்சையிலிருந்து தன்னுடைய சொந்த அறிவிலிருந்து வழிகாட்டக்கூடாது. ஏன், நான் இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதன் ஒரு நாட்டுக்கு அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், ஆனால் அவன் சக மனிதர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அவனுடைய புறத்திலிருந்து வழிகாட்டல்கள் வழங்கக்கூடாது, அவனுடைய புறத்திலிருந்து சட்டங்களை இயற்றக்கூடாது. ஏன், ஏன்னா அவனுடைய அறிவுக்கு எல்லை இருக்குது, அப்படித்தானே. இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன்னா, நான் வாழ்ந்த காலகட்டத்தை தாண்டி என்னால் சிந்திக்க முடியுமா, நான் வாழக்கூடிய நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள், நான் வாழக்கூடிய இடம், இதை தாண்டி என்னால் சிந்திக்க முடியுமா? இப்போ என்னுடைய அறிவு நான் வாழக்கூடிய அந்த காலத்திற்கு உட்பட்டதாக இருக்குது, நான் அந்த 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 இடத்திற்கு உட்பட்டதாக இருக்குது, அதுக்கான எல்லை இருக்குது, அப்போ அதுக்கான வரம்பு இருக்குது இல்லையா? இப்போ இந்த மனிதர்கள் ஒரு மனுஷன் இன்னொரு மனிதருக்கு என்ன செய்யக்கூடாது, சட்டம் இயற்றக்கூடாது. அப்போ சட்டம் இயற்றக்கூடிய உரிமை, வழிகாட்டல்கள் வழங்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா அல்லாஹ்வுக்கு மட்டும் என்ன செய்து இருக்குது, வேறு யாருக்குமே இல்லை. ஏன்னா மனிதர்களால் அந்த கெப்பாசிட்டி, அந்த ஒரு பண்பு மனிதர்களுக்கு என்ன செய்யலை, கொடுக்கப்படல. பொதுவாக அந்த இடத்த தெளிவுபடுத்தணும். கால இன்னி அலமு மாலா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதது பல சொல்கிறேன், என்னுடைய அறிவு முழுமையான அறிவு. இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்க, அடுத்து என்ன நிகழுது, அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. அல்லாஹ் என்ன செய்றான், ஆதமுக்கு பெயர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். என்ன பெயர்கள் கற்றுக் கொடுத்தான், பெயர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். என்ன பெயர்கள், நம்ம இந்த குர்ஆன் வசனத்தை படிச்சிருப்போமா, அல்லாஹ்வுக்கு பெயர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். என்ன பெயர்கள், அப்போ இதுதான் அந்த அவங்களுடைய அந்த சந்தேகத்திற்கான பதிலாக இருக்குது. அவங்க என்ன சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறாங்க, மனுஷன் பூமியில் குழப்பம் செய்வான், ரத்தம் சிந்துவான், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு என்ன செய்வான், கடப்பா. அப்போ அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம், ஆதமுக்கு பெயர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான் இருக்கு. அப்போ என்ன பெயர்கள், அப்போ குர்ஆன் விரிவுரையாளர்கள் முன்வைக்கிறாங்க. என்ன பெயர்கள் அப்படின்னா, பொருட்களின் பெயர்கள் அப்படின்னு. இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் அந்த பெயர்களை கொண்டு தானே நம்ம அறிஞ்சு கொள்கிறோம். அந்த பெயர்கள் இல்லைன்னா நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுமா, பெயர்கள் இல்லை அப்படின்னா அறிஞ்சுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மொழியிலையும் அதற்கான பெயர்கள் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு மொழியிலையும் அதற்கான பெயர்கள் இருக்குது இல்லையா. இப்போ இதுக்கு லைட்டு நம்ம பெயர் வச்சுருக்கோம், இதுக்கு நம்ம பெயரிடலாம்
ஒவ்வொன்றுக்கும் இப்போ கடல்னு பெயரிடுறோம், மலைன்னு பெயரிடுறோம், ஆண்னு பெயரிடுறோம், இது ஒன்றுக்கு பெண் பெயரிடுறோம், இப்படி பெயரிடுறோம் இல்லையா? இப்போ இப்படி ஒரு தரப்பு குர்ஆன் விரிவாளர் ஒரு தரப்பு என்ன செய்கிறாங்க, இது வந்து பெயர்களை குறிக்குது, பொருட்களினுடைய பெயர்களை குறிக்குது அப்படின்னு நினைச்சாங்க, முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக அவங்க நினைச்சாங்க ஒரு ஹதீஸை வந்து நினைச்சாங்க, முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொருட்களுடைய பெயர்களை நீ வந்து கற்றுக் கொடுத்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருட்களினுடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பொருட்களுடைய பெயர்கள் அல்ல, பொருட்களுடைய ஆதமுடைய சந்ததியில் தோன்றக்கூடிய மனிதர்களுடைய பெயர்கள் அப்படின்னு. இதுவும் முன்னாடியே சொல்லப்பட்ட கருத்து. நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், நபிமார்கள், சித்திகீன்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெயர்கள் இது. அமீன் ஹசன் இஸ்லாஹி என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த அந்த அரபி வாசக அமைப்பு, இப்போ வாசக அமைப்பு இருக்கா இல்லையா, அஸ்மா குல்லஹா, இப்போ அதுபோல அரதஹும், இந்த வாசக அமைப்பை நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது அது பொருட்களின் பெயர்களா இல்லை. என்ன குறிக்குது அப்படின்னா, ஆதமுடைய சந்ததியில் வரக்கூடிய அந்த நல்ல அடியார்களின், நபிமார்களின், அந்த ஷுஹதாக்களின், அந்த அதாவது இங்கே சீர்திருத்தவாதிகளின், மறுமலர்ச்சியாளர்களின், இந்த நல்ல அழைப்பாளர்களின், சமூகத்தில் அந்த பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மனிதர்களின் பெயர்கள் அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்கிறார். இப்போ அதுக்கு அவர் சொல்வது என்ன, இப்போ இந்த ரெண்டு கருத்தும் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டாலும் இந்த கருத்து தான் வலுவானதாக இருக்குதுன்னு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன, இந்த வாசக அமைப்பில் இதைத்தான் என்ன செய்ய, இதுதான் கரெக்டாக பொருந்துது அப்படிங்கிறாரு. இன்னொன்று, வானவர்களுடைய அந்த மலக்குமார்களுடைய அந்த சந்தேகம் இருக்கா இல்லையா, அந்த சந்தேகத்திற்கு இதுதான் பதில் சொல்லுது. இந்த ரெண்டு பதில், மலக்குமார்கள் என்ன சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க, அவங்க ரத்தம் சிந்துவாங்க, குழப்பம் பண்ணுவாங்க, இப்போ அந்த அதுக்கு இந்த பதில் சொல்லுங்களேன், பொருட்களுடைய பெயர்கள், அதுக்கு பதில் அமைதா? ஆனால் அதுக்கு இதை முன் வச்சு பாருங்க, அது நல்லடியார்களின், நபிமார்களின், சீர்திருத்தவாதிகளின் பெயர்கள் அப்படின்னா, அப்போது அதனுடைய மக்கள் வந்து என்ன செய்யலை, வெறுமனே அவங்க குழப்பம் செய்யக்கூடியவர்கள், ரத்தம் சிந்தக்கூடியவர்கள் அல்ல. அதை தாண்டி அவங்கள மிகக்கூடியவர்கள் யார் இருக்காங்க, நபிமார்கள் இருக்கிறாங்க, நல்லடியார்கள் இருக்கிறாங்க, சீர்திருத்தவாதிகள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்றான், ஆதமுக்கு இந்த பெயர்களை கற்றுக் கொடுத்தான். சும்மா அரதஹும் அலல் மலாயிகா, பிறகு அந்த பெயர்களை மலக்குமார்களிடம் முன்வைத்தான். அவர்களை அந்த ஹும் அப்படிங்கிற, அப்போ அரபிக்கில் ஹும் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஹும் அப்படின்னா அந்த உயிருள்ள மனிதர்களை குறிக்கும். பெயர் வந்து உயிருள்ள மனிதர்கள் இல்லை, ஹான்னு சொல்லுவோம் அதுக்கு. அப்போ ஹும் இருக்கா இல்லையா, அப்போ இது எதை குறிக்குது, அப்போ அந்த இடத்துல உயிருள்ள மனிதர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ அரதஹும் அலல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் முன்னாடி வச்சு, ஃபகால் அம்பியூனி, அறிவியுங்கள் நீங்கள் இவர்களை பற்றி, பி அஸ்மாய் ஹாவுலாய்னா இவர்கள், இவைகள் இல்லை, ஹவுலாய்னா என்ன, இந்த மனிதரோட பெயர்களை அறிவியுங்கள், இன் குன்தும் சாதிக்கின், நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தில் உண்மையாளர்களாக இருந்தால். அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே தங்களுடைய அந்த இயலாமையை உணர்றாங்க, தங்களுடைய அந்த தவற, அந்த பலவீனத்தை என்ன செய்கிறாங்க, உணர்றாங்க. அப்போது தங்களுடைய அந்த இயல்பை அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்துரைக்கிறாங்க, ஒத்துக்கொள்கிறாங்க. அல்லாஹ்வே, நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தியோ அதுதான் எங்களுக்கு தெரியும், அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் எப்படி பேசுகிறோம், நீ கொடுத்த அறிவை கொண்டு பேசுகிறோம். நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்து இருக்கிறாயோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அதை தவிர வேற எதுவும் நினைச்சது எங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. வல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك. இப்போ எங்கள்கிட்ட பலவீனங்கள் இருக்குது, எங்கள்கிட்ட குறைகள் இருக்குது, எங்களுடைய எல்லா பண்புகளும் குறைகள் கொண்ட பண்புகள் தான், நாங்கள் பலவீனம் கொண்டவர் தான். இப்போ எங்களுக்கு முழுமையான அறிவு இல்லை, ஆனால் உனக்கு எந்த பலவீனமும் இல்லை, உங்கள்கிட்ட எந்த குறையும் இல்லை, உன்னுடைய பண்புகள் ஒவ்வொன்றும் முழுமையான பண்புகள். சுபஹானக், நீ மிக தூய்மையானவன், பலவீனங்கள் குறைகள் அனைத்தையும் விட்டு நீ மிக தூய்மையானவன். நாங்கள் தான் குறைகள் கொண்டவர்கள், நாங்கள் தான் பலவீனம் கொண்டவர்கள். காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதுதான் எங்களுக்கு தெரியும், அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீயே அலீம், நன்கறிந்தவன். உன்னுடைய அறிவு என்ன அறிவு? முழுமை அறிவு, எல்லாவற்றையும் குறித்த ஆழமான நுட்பமான அறிவு. அவருடைய அறிவு
எல்லாவற்றையும் குறித்த ஆழமான நுட்பமான அறிவு யாருடைய அறிவு? இன்னக அன்சல் அலீமுல் ஹக்கீம். இன்னொன்று ஹிக்மத். பாருங்க, அல் அலீம் அல் ஹக்கீம். ஹிக்மத் ஞானம் மிக்கவன் சொல்றோம். இது என்ன அர்த்தம்? அல் ஹக்கீம் என்ன அர்த்தம்? இந்த அலீம் அல் ஹக்கீம் இருக்கா இல்லையா, என்ன அர்த்தம் சொல்லுங்க? கரெக்டா எந்த விஷயம் சொல்லப்பட்டதோ அதுக்கு ஈக்குவலான, அதுக்கு பொருந்தக்கூடிய அல்லாஹ்வுடைய 2 பண்புகள் இது. சொல்லுங்க, எந்த விஷயம் சொல்லப்படுதோ அதுக்கு கம்ப்ளீட்டா பொருந்தக்கூடிய 2 பண்புகள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுடைய பண்புகளை சொல்றான் குர்ஆன்ல. அவனுடைய பண்புகள் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, எந்த மேட்டர், எந்த விஷயம் சொல்லப்படுதோ அந்த விஷயத்திற்கு பொருந்தக்கூடிய பண்புகளாக இருக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும். இந்த இடத்துல 2 பண்புகள் வந்திருக்கு, அல் அலீம் அல் ஹக்கீம். அல் அலீம் நான் சொல்லிட்டேன், என்ன? அவனுடைய அறிவு தான் முழுமையான அறிவு, எல்லாவற்றையும் குறித்த நுட்பமான ஆழமான முழுமையான அறிவு அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு யாற்றையும் இல்லை. அல் ஹக்கீம் இதை எப்படி சொல்லலாம்? அல் ஹக்கீம்னா உண்மையாளனா, வேற நுண்ணறிவாளன், வேற ஹிக்மத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது இல்லை, ஹக்கீம். ஹிக்மத் 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 ஞானம், வேற இன்னும் தெளிவு. அது ஞானம்னா என்ன? தொலைநோக்கு பார்வை, இன்னும் தெளிவு. அல் ஹக்கீம். ஹிக்மத் அப்படி வருது, மறைமுக ஞானம் அதில் அல் அலீமில் உள்ளடங்கிடும். அல் ஹக்கீம் பாருங்க, அல் ஹிக்மத் அப்படின்னு அவன்கிட்ட வெளிப்படக்கூடிய எந்த ஒன்றும் வீணானதாக இருக்காது, ஒவ்வொன்றும் நோக்கம் கொண்டதாக இருக்கும். ஹிக்மத் ஒவ்வொன்றும் அர்த்தம் கொண்டதாக இருக்கும், ஒவ்வொன்றும் நோக்கம் கொண்டதாக இருக்கும், ஒவ்வொன்றும் நுட்பமானதாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஞானம் நிரம்பியதாக இருக்கும். வீணான எந்த ஒன்றும் அவன்கிட்ட வெளிப்படாது. இப்போ அவன் மனுஷனை படைக்கிறான் அப்படின்னா வீணாவை படைச்சிருக்கான். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் இந்த உலகத்தை சும்மா நேரப்போக்கு படிச்சிருக்காரு, இதெல்லாம் கடவுளுடைய லீலைகள், கடவுளுடைய விளையாட்டு, அவர் நம்மளை வச்சு விளையாடிட்டு இருக்காருன்னு. இல்லையா? மலக்குமார்கள் படைப்பினுடைய ஆரம்ப கட்டத்தை தெளிவுபடுத்துறாங்க. அல் ஹக்கீம் அவன்கிட்ட வீணான எந்த ஒன்றும் வெளிப்படாது, அவன்கிட்ட அர்த்தமற்ற எந்த ஒன்றும் வெளிப்படாது. அவன்கிட்ட வெளிப்படக்கூடிய ஒவ்வொன்றும் எனது நோக்கம் உள்ளது, அர்த்தம் உள்ளது, ஞானம் உள்ளது, அது அவசியமானது. அப்போ அலீம் அல் ஹக்கீம், இந்த 2 பண்புலையும் பாருங்க, 2 பண்புலையும் எவ்வளோ ஒரு ரொம்ப டென்ஸான செறிவான ஒரு விஷயம் உள்ளடங்கியிருக்குன்னு. அல்ல எதை பற்றி சொல்கிறானோ மலக்குமார்கள் என்ன செய்றாங்க? ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்க? எங்களுக்கு நீ எதை சுபஹானக், அந்த வார்த்தையை பாருங்களேன், அது படிக்கவே நல்லா இருக்கும். காலு சுபஹானக், எல்லா குறைகள் பலவீனங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்குது, நீ எல்லா விதமாக அந்த குறைகள் பலவீனங்கள் இது எல்லாவற்றை விட்டும் நீ மிக தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கியோ அதுதான் எங்களுக்கு தெரியும், அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. இன்னக அன்சல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீயே அல் அலீம். நம்ம குர்ஆனை மொழிபெயர்க்கும் பொழுது அந்த மொழிபெயர்ப்பில் என்ன செய்யாது? எல்லாம் உள்ள வந்துடாது. ரொம்ப அதாவது நீங்கள் அசலான அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, மொழிபெயர்ப்புகள் பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் ஒரு என்ன சொல்கிறது, சத்து இல்லாத சக்கைகளாக இருக்கும் இல்லையா? இப்போ அல் அலீம்னா பாருங்களேன், அதில் அவனுடைய அறிவு முழுமையான அறிவு, அவனுடைய அறிவு நுட்பமான அறிவு, அவனுடைய அறிவு ஆழமான அறிவு, அவனுடைய அறிவுக்கு எல்லை என்பதே கிடையாது. ரெண்டாவது ஹக்கீம், அவன்கிட்ட வெளிப்படக்கூடிய எந்த ஒரு செயலும் ஹிக்மத் இல்லாமல் இருக்காது, ஒவ்வொன்றும் நோக்கம் கொண்டது, அர்த்தம் கொண்டது, வீணான எதுவும் அவனிடம் என்ன செய்யாது? வெளிப்படுறது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன செய்யறான்? அடுத்து இந்த உரையாடலுடைய அடுத்த பகுதி எல்லாம் என்ன செய்யறான்? ஆதமுக்கு கட்டளையிடுறான். ஆதமுக்கு என்ன கட்டளையிடுறான்? கால, அல்லாஹ் கூறினான், யா ஆதமு, ஆதமே, அம்பிஹும் பியஸ்மாஇஹிம், இந்த இவர்களுடைய பெயர்களை, அந்த ஹும் அப்படின்னு அரபிக்கில் வருது பாருங்க, அதனால தான் சொல்றோம், அது வெறுமனே பொருட்களுடைய பெயர்கள் அல்ல, மனிதர்களுடைய பெயர்கள். இவர்களுடைய பெயர்களை அவர்களுக்கு நீ அறிவியும், நீ அறிவிப்பீராக, இவர்களுடைய பெயர்களை அவர்களுக்கு நீர் அறிவிப்பீராக. قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم, அவர் அவர்களுக்கு அறிவித்த போது, قال அல்லாஹ் சொல்லினான், மறுபடியும் அதே வாசகம் இன்னும் கூடுதல் தெளிவோடு என்ன இடம்பெறுது பாருங்க. قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. அப்போ வானவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம சொன்னதில் தவறு இருக்குது, நம்முடைய இந்த சந்தேகம் என்ன செய்யுது? தவறு இருக்குது. இப்போ அல்லாஹ் என்ன செய்ய தெளிவுபடுத்துகிறேன், என்ன நான் உங்களிடம் கூறவில்லையா, இப்போ இந்த வானங்களிலும் பூமியிலும் மறைவான ஞானத்தை நான் நன்கறிந்தவன் என்று.
நமக்கு இது தெரியுது, நமக்கு இதை நம்ம பார்க்க முடியுமோ அதுதான் நமக்கு தெரியும். இதை நம்ம பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமல் நிறைய இருக்குது, இங்கே மறைவான பல விஷயங்கள் இருக்குது. நான் பார்க்குறது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் அது எதனுடைய அடையாளம்? இப்போ நான் சொல்கிறேன் என்ன, நான் எதை பார்க்குறேனோ அதை மட்டும்தான் நம்புவேன், பார்க்காத எதையும் நம்ப மாட்டேன். இப்படி தான் ஒரு காலத்தில் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்படி சொல்லி கொண்டு இருந்தவங்க தங்களை பகுத்தறிவாதிகளாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் பெரிய அறிவுஜீவிகள் அப்படின்னு என்ன சொன்னாங்க. எதை நாங்கள் பார்க்குறோமோ அதை மட்டும்தான். ஆனால் அடுத்து சில மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி கருவி இருக்கா இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த வார்த்தைனா பாக்டீரியா, வைரஸ், நுண்ணுயிர்கள் இருக்கா இல்லையா, அதை நம்ம பார்க்குறோமா? கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் வேறு ஏதாச்சும் பார்க்குறோம், அதற்குரிய கருவிகளை கொண்டு நம்ம பார்க்குறோம். நமக்கு அந்த கருவி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இன்னும் எவ்வளோ உயிரினங்கள் அங்கே இருக்குது நமக்கு தெரியுது. இப்போ அதுக்கு முந்தி வரையும் அப்படி ஒரு உயிரியே இல்லை அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி தானே? இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எல்லை இருக்குது. அது எல்லைக்கு உட்பட்டது, வரம்புக்கு உட்பட்டது. நான் பார்க்கல அப்படிங்கிறக்காக நான் நம்பாமல் இருக்க முடியாது. நான் ஒரு விஷயத்தை பார்க்கல அப்படிங்கிறக்காக நான் மறுக்க முடியாது. ஒரு காலத்தை அப்படி மறுத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன இல்லை, இப்போது மனித அறிவு என்ன செய்யுது, வளருது. அப்போது மனித அறிவு வளர வளர என்ன வளருது? மனித அறிவு கூட கூட நமக்கு என்ன தெரியுது? அறிவு கூடுதா? நம்முடைய அறிவு கூட கூட நமக்கு எந்த விஷயம் நமக்கு தெளிவாயிட்டே போகுது. நம்முடைய அறியாமை தெளிவாயிட்டே இருக்குது. நம்ம அறிய பாருங்கள், சில பேருக்கு கொஞ்சமாக 4-5 புத்தகம் படிச்சுட்டா தன்னை பெரிய அறிவாளி நினச்சிக்கிடுவான். இப்போ அவன் எப்படி பேசுவான் அப்படின்னா, நான் மட்டும்தான் அறிவாளி, நான் சொல்கிறேன் மட்டும் தான் சரி, அந்த மாதிரி அவன்கிட்ட வந்து பேச்சு வெளிப்படும். ஏன்னா மேம்போக்கான அறிவு இருக்கா இல்லையா, அப்படி நிறைய பைத்தியங்களை பார்க்குறோம். 4-5 புத்தகங்களை படிச்சுட்டு அல்லது கொஞ்சம் புத்தகங்களை படிச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, எங்களை விட அறிவு ஜீவிங்க என்ன செய்யலாம் யாருமே இல்லை. இப்போ நான் அந்த மாதிரி நினச்சி கொண்டு இருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் ஆழமாக படிக்கிறாங்களோ, அவங்க ஆழமாக படிக்க அது அவங்களுடைய அறியாமையை என்ன செய்யும், வெளிப்படுத்தி கொண்டே போகும். நாம் அறிந்தது குறைவு தான், நாம் அறியாதது தான் என்ன செய்யுது, அது அதிகமாக இருக்குது. நம்ம கற்றது கையளவு தான், நமக்கு தெரியாதது என்ன செய்யுது, கடலளவாக என்ன செய்யுது, அன்லிமிட்டடாக இருந்து கொண்டே இருக்குது. அப்போ அது யாருக்கு தெரியும்? அது படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த கைப், வானங்களிலும் பூமியிலும் மறைவாக இருக்கக்கூடிய அனைத்தையும் யார் அறிவா? அல்லாஹ் தான் என்ன செய்வோம், அறிவோம். இப்போ நம்முடைய முதல் பண்பே அதுதான். நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ் கூறுனா நம்ம என்ன நம்புகிறோம். நான் எனக்கான புலனுறுப்புகள் இருக்கா இல்லையா, என்னுடைய கண்ணாக இருக்கட்டும், என்னுடைய காதாக இருக்கட்டும், என்னுடைய அந்த நுகர்வு சக்தியாக இருக்கட்டும், என்னுடைய அந்த சுவைக்கும் திறனாக இருக்கட்டும், இப்போ என்னுடைய இந்த புலனுறுப்புகள் எல்லாம் ஒரு லிமிட், ஒரு எல்லைக்கு உட்பட்டவை தான். இப்போ இதை கொண்டு நான் எதை உணர முடியுமோ, இதை கொண்டு நான் எதை பார்க்க முடியுமோ அதைத்தான் நம்புவோம். அப்படின்னா அது நம்முடைய அறியாமத்தை என்ன செய்து காட்டுது. பாருங்க, அல்லாஹ் என்ன செய்ய தெளிவுபடுத்துறான். இன்னி அலமு கைப சமாவாத்தி வல் அர்து. அப்போ அல்லாஹ் என்ன செய்ய இன்னும் சொல்றான், அதாவது நீங்க இந்த சந்தேகத்தை ஏன் எழுப்புனீங்க அப்படிங்கிறதையும் நான் நினைச்சேன் அறிவேன். நீங்க எதை வெளிப்படுத்துனீங்களோ அதையும் நான் அறிவேன். நீங்க எதை மறைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, அதாவது உங்களுடைய இந்த கேள்வியினுடைய நோக்கம் இருக்கா இல்லையா, அதையும் நான் நினைச்சேன் அறிவேன் நினைச்சான் அல்லாஹ் சொல்றான். அப்போ இப்போ இந்த உரையாடல், அந்த உரையாடல் ஒரு பகுதி என்ன செய்யுது, நிறைவடையுது. ஒரு பகுதி நிறைவடைஞ்ச பிறகு இப்போ இது வானவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் வானவர்களுக்கும் மத்தியில் நடந்த உரையாடல். இப்போ அதிலே அந்த உரையாடலுக்குள்ளே என்ன அடங்கிறது அப்படின்னா, அல்லாஹ் ஆதமை படைச்ச நிகழும் உள்ளடங்கிறது. ஆதமை படைச்சி ஆதம் என்ன செய்கிறாரு, வானவரிடம் என்ன செய்கிறார், அந்த விஷயத்தை எடுத்துடக்கூடிய அதுவும் உள்ளடங்குது. இது என்ன விண்ணுலகத்தில் நடைபெற்ற ஒரு உரையாடல். அப்போ அதனூடாக அதற்கு அடுத்து இன்னொரு சம்பவம், அதை தொடர்ந்து நடைபெற்ற சம்பவம், இன்னொரு சம்பவம் என்ன செய்து இடம்பெறுது. அல்லாஹ் என்ன சொல்ற, அதை தனி சம்பவமாக என்ன செய்யறான், முன்வைக்கிறான். அப்போ இந்த உரையாடல் ஒரு சம்பவமாக முன்வைக்கப்படுது. இந்த சம்பவத்தை நினைத்து பாருங்க, இது மனித படைப்பினுடைய ஆரம்பமாக என்ன செய்து இருக்குது. அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னொரு சம்பவம் பாருங்க. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. இது வானவர்கள் சொல்றான். அந்த சபையில இப்லீஸும் நினைச்சான் உள்ள இருக்கிறான். அந்த இப்லீஸ் வானவர் இனத்தை சேர்ந்தவன் அல்ல, இப்லீஸ் ஜின் இனத்தை சேர்ந்தவனா இருக்கிறான். அப்போ வானவர்கள் ஒளியினால படைக்கப்பட்டிருக்காங்க, ஜின்கள் நெருப்பினால படைக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஏதோ ஒரு வகையான இணக்கம் என்ன செய்யலாம், பொதுவான விஷயம் என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். அப்போ என்ன செய்யறான், அப்போ அந்த இப்லீஸ் அந்த வானவர்களுடைய அந்த சபையில் இருக்கிறான். இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்,
இப்போ அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், கட்டளையிடுறான். என்ன கட்டளை? இது குல்நாளில் மலாய்கத்தி, அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிடுறான். உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு சிரம்பணியுங்கள், சஜிதா செய்யுங்கள். நம்ம யாருக்காவது சஜிதா பண்ணலாமா? ஏன் சஜிதா பண்ணக்கூடாது? சஜிதாங்கிறது தொழுகையினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. தொழுகையினுடைய எந்த விஷயத்தையும் நம்ம மற்ற அல்லாவை தவிர வேறு யாருக்கும் நம்ம பண்ணுறதில்ல. இப்போ எந்த செயல்பாடுகளை, எந்த வழிபாடுகளை அல்லாவுக்கு நாம் முறித்தாக்குகிறோமோ அவற்றை நாம் என்ன செய்யலை, மற்ற யாருக்காகவும் நான் என்ன செய்யலை, செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம். இப்போ இந்த சஜிதாங்கிறது என்ன? இப்போ இந்த சஜிதாங்கிறது கட்டுப்படுதல். இந்த சஜிதாங்கிறது என்ன? சஜதா அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கட்டுப்படுதல் அர்த்தம். அப்போ சஜதா அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தொழுகையில் நம்முடைய தலையை என்ன செய்யணும், தரையில் வச்சு பண்ணுறோமா இல்லையா, அதுக்கும் இந்த சஜதான்னு சொல்லப்படுது. இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, அல்லாஹ் என்ன செய்யலாம், கட்டுப்படுதல். அந்த கட்டுப்படுதல் என்ன செய்யுது, எதை குறிக்குது? வானவர்களுக்கு இந்த கட்டளை என்ன இடப்படுது? இது குல்நாளில் மலாய்கத்தி ஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், வானவர்கள் அனைவருக்கும் என்ன செய்யலாம் சொல்கிறான். இப்போது வானவர்கள் உடனே என்ன செய்கிறாங்க, எந்தவித ஆட்சேபனையும் மறுப்பும் இல்லாமல், எந்தவித ஆட்சேபனை மறுப்பும் இல்லாமல் சஜது, அவங்க என்ன செய்கிறாங்க, சஜிதா பண்ணுறாங்க, ஆதமுக்கு கட்டுப்படுறாங்க. ஆதமை படைச்சவன் யார்? அல்லாஹ் தான் படைச்சான். அப்போ அல்லாஹ் தான் ஆதமுக்கு கண்ணியத்தை கொடுக்குறான், அல்லாஹ் தான் ஆதமுக்கு சிறப்பை கொடுக்குறான். கண்ணியம் யார் கையில் இருக்குது? அல்லாஹோட கையில் இருக்குது. சிறப்பு யார் கையில் இருக்குது? அல்லாஹோட கையில் இருக்குது. அல்லாஹ் தன் நாடிகளுக்கு கொடுக்குறான். அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை. நாம் சம்பாதிச்சதா? இந்த கண்ணியம் நாம் சம்பாதிக்கிறதா? அதாவது இந்த சிறப்பு நாம் சம்பாதிக்கிறதா? இல்லை, நம்மளை நாம் உருவாக்க முடியுமா? வானவர்கள் நினைச்சாங்க, இதை எளிதாக புரிந்து கொண்டாங்க. என்ன? இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், இது அல்லாஹ் ஆதமுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். இப்போ அந்த கட்டளை இடப்பட்ட உடனே ஃபஸஜது, அவர்கள் ஆதமுக்கு சிரம்பணிந்தார்கள், ஆதமுக்கு கட்டுப்பட்டார்கள். அசல்ல இது என்ன? இது ஆதமுக்கு கட்டுப்படுதலா, அல்லாவுக்கு கட்டுப்படுதலா? அல்லாஹ் கட்டுப்படுதல். ஏன் இது ஆதமுக்கு கட்டுப்படுதல் இல்லை? கட்டளை இட்டவன் யாரு? அல்லாஹ் தான். இதில் எந்த குழப்பமும் இல்லை. இது அசல்ல ஆதமுக்கு கட்டுப்படுதல் இல்லை. இது என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். வானவர்கள் என்ன செய்றாங்க, உடனே ஃபஸஜது, அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். இல்லா இபிலிஸ். இந்த இபிலிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிராசை அடைந்தவன், கவலை அடைந்தவன், இந்த அர்த்தம். வேற பெருமை இல்லை. இப்லீஸ் அப்படின்னா நிராசை அடைந்தவன், கவலை அடைந்தவன், விரக்தி அடைந்தவன், இந்த அர்த்தம். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசை அடைஞ்சிட்டான். அபிலச இபுலிசு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து இந்த இப்லீஸ் வருது. அவன் நிராசை அடைஞ்சிட்டான், விரக்தி அடைஞ்சிட்டான். அதனால் அவன் பேர் வேற, இது அவன் பேர் இல்லை. இது என்ன? இது பட்டம். இது என்ன? அவனுக்கு வழங்கப்பட்ட பட்டம். இது அவனுடைய பேர் இல்லை. ஷைத்தான்னா பேரா? ஷைத்தானா என்ன அர்த்தம்? ஷைத்தான விரட்டப்பட்டவன், தூரமாக்கப்பட்டவன். அவனுக்கு எது? அதுவும் இதே மாதிரி அர்த்தம் தான் ஷைத்தான் அப்படின்னா. இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு விரட்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ இப்லீஸ் அப்படிங்கிறது பேர் இல்லை. இப்லீஸ் அப்படிங்கிறது என்ன? அவனுக்கான அந்த கேரக்டர், அவனுக்கான அந்த பண்பு. அது அவன் நிராசை அடைந்து விட்டான், அவன் விரக்தி அடைந்தவன், அவன் கவலை அடைந்தவன். ஏன்னா இப்போ அல்லாஹ்வுடைய அருள் அவனுக்கு என்ன செய்யாது? அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசை அடைஞ்சிட்டான். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவன் கவலை அடைந்தவன் தான். இல்லா இபிலிஸ். ஆனால் என்ன செய்யல? இபிலிஸ் சிரம்பணியவில்லை, இபிலிஸ் கட்டுப்படவில்லை. அபா, அவன் மறுத்து விட்டான். வஸ்தக்பர, அவன் கர்வம் கொண்டான். அபா மறுத்து விட்டான். வஸ்தக்பர, அவன் கர்வம் கொண்டான். வக்கான மினல் காஃபிரின், அவன் காஃபிர்களில், நன்றி கெட்டவர்களில், நிராகரிப்பவர்களில் ஒருவனாக மாறிவிட்டான். அல்லாஹ் வேறொரு இடத்துல என்ன செய்யலாம் தெளிவுபடுத்துகிறான். வேறொரு இடத்துல என்ன தெளிவுபடுத்துகிறான். இந்த சம்பவம் வேறொரு இடத்த முழுமையாக என்ன செய்து இடம்பெறுது. ஏன் அவன் கட்டுப்படலை? அல்லாஹ் கேட்குறான். நான் இவ்வாறு கட்டளையிட்ட போது, ஆதமுக்கு கட்டுப்படு என்று நான் சொன்ன போது கட்டுப்பட விடாமல் உன்னை தடுத்தது எது அப்படின்னு. அவன் இப்லீஸ் என்ன சொல்கிறான்? நீ என்னை நெருப்பினால் படைத்தாய், அவனை மண்ணினால் படைத்தாய். நெருப்பால் படைக்கப்பட்ட நான், மண்ணால் படைக்கப்பட்ட அவனுக்கு எப்படி சிரமடைய முடியும்? அவனுக்கு எப்படி கட்டுப்பட முடியும்? இப்போ அல்லாஹ் என்ன செய்றான்? இங்கே கர்வம் கொள்வதற்கு உனக்கு உரிமை இல்லை. கர்வம் கொள்வதற்கு உனக்கு உரிமை இல்லை. நீ விரட்டப்பட்டு விட்டாய். அதுதான் என்ன செய்யுது? அதுதான் அவன் விரட்டப்படுவதற்கு. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்தான். இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்துட்டு
அவன் என்ன சொன்னான்? அதுக்கு நியாயம் பேசினான். அதுக்கு இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுக்கிறது, இப்போ அதை ஒரு பாவம்னு என்னச்சில்ல உணரல. அவன் என்னச்சா நியாயம் பேசினா. என்ன நியாயம் பேசினா? நீ அவனை மண்ணால் படைத்தாய், என்னை நெருப்பால் படைத்தாய். அப்போ நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சிறந்தவன், நெருப்பால் படைக்கப்பட்ட நான் மண்ணால் படைக்கப்பட்ட அவனுக்கு எப்படி நான் கட்டுப்பட முடியும்? ஒன்று இப்போ அல்லாஹ் நினைச்சான். அங்கிருந்து அவன் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நினைச்சான். அவன் விலக்கப்படுறான், அவன் அடித்து விரட்டப்படுகிறான், அவன் தூரமாக்கப்படுகிறான். இப்போ அதற்கு அங்கே இருந்தால் மனித சமூகத்திற்கும் அந்த இப்லீஸுக்குமான, ஆதமுக்கும் இப்லீஸுக்குமான பகைமை என்னச்சை தொடங்குது. இப்போ ஆதமுக்கும் இப்லீஸுக்குமான பகைமை ரொம்ப பழமையானது. அது மனித படைப்பு எந்த அளவு பழமையானதோ அந்த அளவு என்ன பழமையானது, இந்த பகைமை என்னது பழமையானது. இப்லீஸால் என்ன செய்யலை, பொறுத்து கொள்ள முடியலை. இப்லீஸ் கடைசி வரைக்கும் அவன் எந்த விஷயத்தை புரியலை, நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படலை அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலை, புரியலை. இப்போ அவனுடைய அறிவை மழுங்கடித்தது எது? பொறாமை, கர்வம், பொறாமை. இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம கூடவே நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். கர்வம் வந்துருச்சு அப்படின்னா உண்மை ஏற்றுக்க மாட்டான். பொறாமை வந்துருச்சு அப்படின்னா உண்மை ஏற்றுக்க மாட்டான். அப்போ கர்வமும் பொறாமையும் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய தடை அப்படி தானே? இப்போ ஒருத்தனை நான் அவனை விட சிறந்தவன் நினச்சிட்டான்னா அந்த கர்வம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டான். நிறைய பார்க்குறோம், சில பேச்சாளர்களை பார்க்குறோம், சில அழைப்பாளர்களை பார்க்குறோம். நான் மட்டும்தான் பேசுவேன், நான் பேசுகிறது மட்டும்தான் சரி, மற்ற என்னை தவிர மற்ற எல்லாருமே தப்பு அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? முஸ்லீம் அழைப்பாளர்களே பேசுகிறாங்க இல்லையா? இப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? எங்களை தவிர மற்ற எல்லாரும் வழிகேட்டில் தான் இருக்கிறாங்க, நான் பேசுகிறது மட்டும்தான் சரி, என்னை தவிர மற்ற எல்லாரும் தப்பாக தான் நினைச்சாங்க பேசுகிறாங்க, நான் மட்டும்தான் சிறப்புக்குரியவன், என்னை தவிர மற்ற எல்லாத்தையும் குறைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி துணியில் பேசக்கூடிய மனிதர்கள் நம்ம நினைச்சலாம், கண்கூட பார்க்கலாம். இது அவங்கள அப்படி பேச தூண்டுது, இது அவங்கள்ட்ட பேச தூண்டுது. ஏன் அப்படி பேசுகிறாங்க? கர்வம் தான். அந்த இப்லீஸ் ஏன் அப்படி செஞ்சான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம கூடயே நிறைய இப்லீஸ்கள் நினைச்சாங்க இருக்கிறாங்க. உண்மைன்னு தெரியும், ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுடைய கர்வம் அவங்கள ஏற்றுக்க வைக்காது. அவங்களுடைய கர்வம் என்ன செய்யும்? அவங்களுடைய கருத்துக்களை பிடிவாதமாக அவங்கள நிலைச்சிருக்க வைக்கும். அவங்களுடைய கருத்து தப்புன்னு தெரிஞ்சாலும், அவங்களுடைய செயல்பாடு தப்புன்னு தெரிஞ்சாலும் அதுலேருந்து நினைச்ச மாட்டாங்க, அவங்க பின்வாங்க மாட்டாங்க. ஏன் பின்வாங்க மாட்டாங்க? கர்வம் இருக்குது. அவங்களுடைய கர்வம் என்ன செய்யுது? அவங்களுடைய அறிவு என்ன செய்யுது? மழுங்கடிக்குது. அதே போல தான் பொறாமை வந்துருச்சு அப்படின்னா, பொறாமை மனித மூளையை ஆக்கிரமிச்சிச்சு அப்படின்னா, பொறாமை மனிதனை மிகைச்சிருச்சு அப்படின்னா கண்ணு குருடா போயிடும், அறிவு குருடா போயிடும், அறிவு வேலைச்சியாம போயிடும். நமக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஏன் அவன் கட்டுப்பட்டுருக்கலாம் தானே ஆதமுக்கு தோணும், அப்படி தானே. ஆனால் நம்ம கூட அப்படி எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோமா இல்லையா? எத்தனையோ இபிலிஸ்களை பார்க்குறோமா இல்லையா? ஏன் இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய அந்த சுய பெருமையை தவிர, தம்பட்டத்தை தவிர அவர் எதுவும் வெளிப்பட மாட்டேங்கிற, தங்களை மட்டுமே பேசி கொண்டு இருக்கிறாங்களே, தங்களுக்கு மட்டும்தான் பேசக்கூடிய உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்களே, தங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் திட்டிக் கொண்டே இருக்கிறாங்களே. இப்போ இந்த கர்வமும் பொறாமையும் ரொம்ப சாதாரண நோய்கள் இல்லை, ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய நோய், ஒரு சமூகத்தை அழிக்கக்கூடிய நோய். இப்போ இதுக்கப்புறம் அல்லாஹ் யாரை பற்றி சொல்கிறான்? இந்த 9 வசனங்களுக்கு அடுத்து நேரடியாக யாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்? இந்த 9 வசனங்கள் இருக்க 30லேருந்து 39, இதுக்கு அடுத்து எந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? யா பனி இஸ்ராயில், யா பனி யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு, வரவிட்டு எண்ணக்கூடிய அளவு குறைவு. யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய் நபின்னு சொன்னாங்களா? குர்ஆன் பொய்யான வேதம் சொன்னாங்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபி தான், ஆனால் எங்களுக்கான நபி இல்லை. குர்ஆன் உண்மையான வேதம் தான், ஆனால் எங்களுக்கான வேதம் இல்லை. இப்போ யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்தது எது? ஆமாம், அதாவது அவங்க யூத இனம் தான் என்ன செய்கிறாங்க, நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம், நாங்கள் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள், நாங்கள் அல்லாஹ்வுடைய, எங்கள்கிட்ட இருந்து தான் நிறைய நபிமார்கள் வந்திருக்காங்க, லாஸ்ட் தூதரும் எங்கள்கிட்ட தான் வரணும், அரபுக்கள் எங்களுடைய அடிமைகள், அறிவற்றவர்கள், உம்மிகள், தாழ்ந்த மக்கள், அறிவில் நாங்கள் அறிவில் உயர்ந்த மக்கள். அப்போ இந்த ஆதமுடைய சம்பவத்திற்கும்
அதுக்கடுத்து எல்லாம் யூதர்களை சொல்கிறான் இல்லையா, ரெண்டுக்கும் மத்தியில் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது? என்ன ஒற்றுமை இருக்குது? இப்லீஸ் ஆதமுக்கு ஏன் கட்டுப்பட மறுத்தான்? ஏன்னா அந்த கர்வம் பொறாமையின் காரணமாக தான் இப்லீஸ் என்ன செய்ய ஆதமு கட்டுப்பட மறுத்தான். யூதர்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை? அப்போ ஆதமுடைய இந்த ஆதம் இப்லீஸ் மலாய்க்கா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நேரடியாக அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்கிறான் இல்லையா? எவ்வளோ அர்த்தம் உள்ளது, அது எவ்வளோ அர்த்தம் உள்ளது பாருங்க. அதான் அப்போது இப்லீஸ் என்ன செய்யலை, அதான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படலை. ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படலை அப்படிங்கிறத என்ன செய்யலை, சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், நான் ஆதமுக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் ஆதமுக்கு ஏன்னா ஆதம் என்னை விட கீழானவர், நான் ஆதமை விட சிறந்தவர், ஆனால் ஹைரு மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவர். இப்போ நான் அவருக்கு என்ன செய்ய முடியாது, கட்டுப்பட முடியாது. இதன் காரணமாக அவன் என்ன செய்கிறான், விரட்டப்பட்டான். இப்போ அந்த இடத்துல மனித சமூகத்திற்கும் இப்லீஸுக்குமான பகைமை உருவாகுது. அப்போ இப்லீஸ் அந்த இடத்துல என்ன செய்யறான், என்னுடைய லட்சியம் என்ன, நான் எப்படி நரகத்திற்கு உரியவனாக மாறினேனோ, நான் எப்படி அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து விரட்டப்பட்டேனோ, அதுபோல ஆதமையும் ஆதமுடைய சந்ததியினரையும் நரகவாசிகளாக மாற்றுவேன். அதுபோல ஆதமையும் ஆதமுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்குவேன். என் கூட அவன் எல்லாத்தையும் கூட்டு போவான். இதான் என்னுடைய நோக்கம். அவன் என்ன செய்யறான், அவன் அல்லாட்ட அவகாசம் கேட்குறான். அவன் என்ன செய்யணும், அசல்ல என்ன செய்யணும் பாருங்க. இன்னொரு சம்பவம் சொல்லப்படுது. அபூஜஹல் வந்து அல்லாட்ட துவா செஞ்சானா. என்ன துவான்னா, அல்லாஹ்வே இந்த முகமது கொண்டு வந்தது சத்தியமாக இருந்தால் எங்கள் மீது கல்மாரி மலையை பொழிய செய்வாயாக. என்ன துவா செய்யணும் அவன்? இந்த முகமது கொண்டு வந்து சத்தியமாக இருந்தால் எங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடு, எங்களையும் அவங்களோட சேர்த்து வை. ஆனால் அவன் என்ன துவா செஞ்சான், காபத்துல்லா நின்றுட்டு, இந்த முகமது கொண்டு வந்து சத்தியமாக இருந்தால் எங்கள் மீது வேதனை இறக்குன்னு என்ன செய்கிறான், துவா செய்கிறான். இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? இந்த மாதிரியான மனிதர்கள் நம்ம கூட பார்க்கலாமா இல்லையா? அவங்களுக்கு உண்மை முக்கியம் இல்லை, நான் என்ன சொல்கிறோம் அதான் முக்கியம். உண்மை எந்த சமயத்துலேயும் உண்மை முக்கியம் கிடையாது, எந்த சமயத்தில் சத்தியம் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு எது முக்கியம், நான் என்ன சொல்கிறேனோ அதான் முக்கியம். என் பேச்சை மட்டும் தான் யாரும் எல்லாரும் கேட்கணும், வேறு யாரையாவது கேட்கக்கூடாது. அபூஜஹல் ஏன் அவன் ஒரு இப்லீஸாக இருந்தான்? அவன் யூதர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள அவன் ஒரு இப்லீஸாக இருந்தான்? எப்படி? அதாவது இது சத்தியமாக இருந்தாலும் சத்தியத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தான் அவங்க கேட்டிருக்கணும். இது சத்தியமாக இருந்தால் எங்களை அழிச்சிடு அப்படின்னா நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். இது சத்தியமாக இருந்தால் எங்கள்கிட்ட தான் நினச்சணும், இது எங்களுக்கு தான் வரணும், நாங்கள் தான் அதற்குரிய தகுதியானவர்கள், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்கள்கிட்ட இருந்து தான் மற்றவங்கள்ட்ட போகணும். நாங்கள் யாரை தாழ்வாக இழிவாக கருதுகிறோமோ அவர்களிடம் என்ன செய்யக்கூட முடியாது, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு பாருங்க. திருக்குர்ஆன் மனித மனநிலையை, மாறாத மனநிலையை தெளிவுபடுத்துது. இந்த கேரக்டர்ஸை நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். நம்ம கூட இந்த மாதிரியான மனிதர்கள், இப்லீஸை போன்ற மனிதர்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நம்ம ஆச்சரியப்படுவோம், இவருக்கு இப்படியாவது விஷயத்தை புரிய வச்சிடணும், புரிய வச்சுட்டா அவர் ஏற்றுக்கிடுவாருன்னு நல்லா புரிய வச்சுருவோம். ஆனால் ஏற்றுக்க மாட்டார். ஏன்? தூங்குறோன்னு எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிகரை எழுப்ப முடியுமா? அவன் அசலில் புரிய விரும்பலை. யார் புரியும்னு நினைக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, யார் புரியக்கூடாதுன்னு இருக்காங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, புரிய மாட்டாங்க. அப்போ இந்த கர்வம் தலைக்கு ஏறிடும். இந்த கர்வம் என்னஞ்சிடும், தலைக்கு ஏறிடும். இந்த பொறாமையும் தலைக்கு ஏறிடும். அப்படின்னா கண்ணு தெரியாமல் போயிடும், அறிவு வேலை செய்யாமல் போயிடும். அந்த சமயத்தில் அவங்களுடைய கோபம், அந்த சமயத்தில் அவங்கள்ட்ட வெளிப்படக்கூடிய மூர்க்கம் ஷைத்தான்களாக இணைஞ்சிடுவாங்க, அவங்க மாறி போயிடுவாங்க. இப்லீஸ் அப்படி தான் நினைச்சான், விரட்டப்பட்டான். அப்போ இப்லீஸ் விரட்டப்பட்ட பிறகு அவன் செஞ்சது என்ன? இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கணும், நான் தவறு செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் செய்த பாவத்திற்காக வருத்தப்படுறேன், வெக்கப்படுறேன், இதிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பை வழியை தேடி கொண்டு இருக்கிற அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, இப்படி கேட்கணும். அவன் எப்படி கேட்டான், நீ என்ன விரட்டப்பட்டானாக ஆக்கிட்ட, நான் என்ன செய்வேன், அதனால ஆதமையும் ஆதமுடைய பிள்ளைகளையும் என்ன செய்வேன், என்னை போல மாற்றுவேன், என்னை போல அவள் நரகவாசிகளாக என்ன செய்வேன், மாற்றுவேன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அப்படின்னு சில முழுமையான அனுமதி கொடுக்கல. இப்போ யார் என்னுடைய அடியார்களோ அவங்கள்ட்ட அவனுடைய அதிகாரம் செல்லுபடியாகாது. அப்போ ஷைத்தான் என்ன செய்வான்,
மனிதர்களை வழிகெடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஆதமையும் ஆதமுடைய சந்ததியினரையும் ஆதமுடைய பிள்ளைகளையும் வழிகெடுப்பதற்காக தன்னால் இயன்ற அத்தனை முயற்சிகளையும் பண்ணிக்கொண்டே இருப்பான். எப்படிலாம் முயற்சி பண்ணுவான், எப்படிலாம் வழிகெடுப்பான்? இப்போ ஷைத்தான்னா யாரு முதல்ல சொல்லிக்கலாம். ஷைத்தானா யாரு? இப்லீஸை பார்த்துட்டோம். ஷைத்தான் ஷைத்தான்கள் அப்படின்னா யாரு? ஷைத்தான் ஷைத்தான்கள் யாரு? யார் யார் அவங்க? ஜின்களா? மனிதர்கள்லையும் ஜின்கள்லையும் யார் யாரெல்லாம் இப்லீஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ, மனிதர்கள்லையும் ஜின்கள்லையும் யார் யாரெல்லாம் இப்லீஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஷைத்தான்கள் தான். நம்ம கூட சேர்ந்துருப்பான், நம்ம கூடயே உட்காந்துருப்பான், அவனும் ஷைத்தானாக இருக்கலாம். அது நமக்கு தெரியாமல் மறைவாக இருக்கக்கூடிய ஜின்களும் என்ன செய்யலாம்? ஷைத்தான்களாக என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ ஷைத்தான்களுடைய வேலை என்ன? ஷைத்தான்களுடைய வேலை என்ன? ஷைத்தானுடைய வேலை எப்படி வழி எடுக்கிறது? ஷைத்தான் நினைச்சிட்டான், அப்போ அவன் வந்து நினைச்சிட்டான், அவன் வந்து சவால், அவன் உறுதி கொண்டுட்டான், நான் எப்படி நரகத்திற்குரியவனாக மாறினேனோ அதுபோல ஆதமுடைய பிள்ளைகளையும் நரகவாசிகளாக மாற்றுவேன்னு. இப்போ அவன் செய்யக்கூடிய மனிதர்களை வழிகெடுப்பதற்கு அவன் செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் என்ன? எப்படி வழி எடுக்கிறான்? நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் கையை பிடிச்சி அங்கே இழுத்து கொண்டு போயிடறானா? எப்படி வழி எடுக்கிறான்? சில பேர் இழுத்துட்டு போவாங்க. உங்களோட தீ என்பவர்கள் என்ன செய்வாங்க? வாடா கஞ்சி அடி போன்னு, வாடா தண்ணி அடி போன்னு, வாடா அங்கே போன்னு என்ன செய்வாங்க? இழுத்துட்டு போவாங்களா இல்லையா? அதுவும் ஷைத்தான்கள் தான். அப்போ ஷைத்தான் எப்படியெல்லாம் வழி எடுப்பான்னா, எப்படியெல்லாம் வழி எடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் வழி எடுப்பான். வழி எடுப்பதற்கான எந்த வாய்ப்பையும் விட்டு வைக்க மாட்டான். மேலேருந்து கீழே இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம்லாம் வர முடியுமோ அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட நிச்சயம் வருவான். நலம் விரும்பியா கூட நிச்சயம் வருவான். அப்போ ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கா இல்லையா? ஷைத்தானுடைய சூழ்ச்சிங்கிறது ஏதேனும் ஒன்றோடு என்ன சுருக்க முடியாது. எப்படியெல்லாம் நம்மை வழிகெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் என்ன செய்வான்? வழிகெடுப்பான். அதான் இப்போ நமக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுது. ஆதம், நம்முடைய தந்தை ஆதம் இருக்காரா இல்லையா? முதல் மனிதர் ஆதம். இப்போ ஆதமை ஷைத்தான் எப்படி என்னச்சுன்னா வழிகெடுக்கிறான் அப்படின்னு. இப்போ அதுக்கான ஒரு உதாரணம் என்ன செய்து இங்கே சொல்லப்படுது. இப்போ அதில் ஒரு முதன்மையான வழி வஸ்வாஸ். முதன்மையான வழி என்ன? வஸ்வாஸ். வஸ்வச அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்லுங்கள். வஸ்வச சொல்லும் போது எப்படி இருக்கு? வஸ்வசா ரொம்ப விஸ்பர், ரகசியமாக விஸ்பரிங்க, ரகசியமாக இருக்கா? வஸ்வச கிசுங்க மாதிரி இருக்கா? வஸ்வசனா என்ன அர்த்தம்? வஸ்வச அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த வார்த்தையை, அந்த உச்சரிப்பை நமக்கு அர்த்தம் கிடைக்குது. நமக்கே தெரியாமல் நமக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துறது. வஸ்வச ரகசியமாக கிசுக்கிறது, உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துறது, உள்ளத்தை ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறது, பாவத்தின் மீதான ஈர்ப்பை ஏற்படுத்துவது, ஒருத்தர் மேலே லைட்டாக ஏதாவது ஒன்று உண்டு பண்ணுறது. வஸ்வச அப்படின்னா ரொம்ப மைனூட்டான முறையில் நம்ம என்ன செய்கிறது? நமக்குள்ள சந்தேகத்தை, நமக்குள்ள குழப்பத்தை, நமக்குள்ள பயத்தை. ஏங்க செலவழிச்சிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு மருத்துவ செலவு வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு டக்குன்னு அவன் அனுப்பிச்சுவான். இது வஸ்வாஸ். இது நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது நல்ல முறையாக தெரியும், நமக்கு நல்லா சொல்கிறார், நம்ம சேகரித்து வைப்போம் அப்படின்னு. ஆனால் உள்ளத்தில் என்ன போட்டு போயிட்டாரு? வஸ்வாஸ் பண்ணி போயிட்டார். அசல் அவர் சொன்னது என்ன? செலவு செய்யாத, நல்ல பாதையில் செலவு செய்யாத, அல்ல என்ன. அப்போ ஷைத்தான் இந்த அச்சத்தை உள்ளே போடுறானே இல்லையா? ஏன் தேவையில்லாமல் உட்காந்துருக்கீங்க, ஏதாவது வருமானத்தை கூட வேறு வேலை ஈடுபடலாம் இல்லை? இந்த மாதிரி வஸ்வசா அப்படின்னா பாருங்க, வஸ்வசா அப்படின்னா இந்த ரகசியமாக நமக்கு தெரியாத விதத்தில் நம்ம கூட இருந்துகிட்டு இருப்பாங்க, ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அது அப்படிலாம் இல்லை அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் அவன் போன பிறகு நமக்கு அதன் மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டுரும், ஈர்ப்பு ஏற்பட்டுரும். நம்ம அவன் சொன்னதை மறுத்து பேசிக்கிட்டு இருப்போம், அப்படிலாம் இல்லைன்னு. ஆனால் அவன் போன பிறகு நமக்குள்ள அதன் மேலே என்ன ஏற்பட்டோம்? ஒரு ஆர்வம் ஏற்படும். என்ன? வஸ்வாஸ். அவன் என்ன செய்யலாம்? போட்டுட்டு போயிட்டான், நீ மறுத்துட்டா உள்ள போயிடுச்சு அது. அப்போ இதெல்லாம் என்னது? வஸ்வாஸ். இப்போ நமக்கு என்னது? ஊசலாட்டங்களை ஏற்படுத்துறது, நமக்குள்ள சந்தேகங்களை ஏற்படுத்துறது, நம்ம அச்சுறுத்துறது, நம்ம என்ன செய்கிறது? நமக்குள்ள பயத்தை ஏற்படுத்துறது, பதற்றத்தை ஏற்படுத்துறது, நமக்கு உள்ளத்தில் உள்ள சார்ந்து எதையெல்லாம் ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் வஸ்வாசம் இருந்துச்சுன்னு உள்ளடங்கிடும். அப்போ ஷைத்தானுடைய இப்போ இந்த வஸ்வாசம் யாரெல்லாம் போடுவான்? மனிதர்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான்களும் போடுவாங்க, ஜின்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் என்ன செய்வாங்க? உட்காந்துட்டு இருப்போம், எங்கிருந்தோமோ ஒரு தாட் வரும், தாட் அப்படியே உள்ள சுற்றி நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போயிடும். இது என்னது? இதுவும் ஊசலாட்டம். ஷைத்தான் நினைச்சேனா இப்போது அது உள்ள நமக்குள்ளே நினைச்சி ப்ராசஸாக நம்ம அதை நோக்கி நினைச்சிடுறோம், போயிடுறோம்.
அதுபோல் ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நல்லதே பேசுகிற மாதிரி இருந்தது. பேசி முடிச்சோன்னு பார்த்தா நம்ம வேறு மாதிரி மாறிடுறோம். நமக்குள்ள ஒரு வகையான ஒரு தாக்கத்தை, ஒரு கெட்ட விதமான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிடுறாரு. இதெல்லாம் என்ன? இதில் எது உள்ளடங்கிறோம்? வஸ்வாஸில் அடங்கிறோம். வஸ்வாஸ் அப்படின்னா சாதாரண வார்த்தை இல்லை. வஸ்வாஸ் அப்படின்னா ரொம்ப செறிவான ரொம்ப டென்ஸான ஒரு வார்த்தை அது. இப்போ அதுக்குள்ளே எல்லா வகையான தீமைகளும் உள்ள அடங்கிரும். அதுக்குள்ள எல்லா வகையான உள்ளத்தில் வரக்கூடிய சந்தேகம், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டம், உள்ளத்தில் வரக்கூடிய பயம், பதற்றம், இன்ன மற்ற விஷயங்கள் இருக்கா இல்லையா? பொறாமை, காழ்ப்பு, ஒருத்தரை பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பார். நம்ம சொல்லுவோம் அவரை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு. அவர் போன பிறகு அவரை பற்றி அவர் மேலே நம்ம அறியாமல் அவர் மேலே கோவப்படுவோம் இல்லையா? அப்போ அந்த மெல்லிய ஒரு வெறுப்பு அவர் போட்டுட்டு போயிட்டார். ஆனால் வேறு ஏதோ பேசிட்டு வேறு ஏதோ போட்டு போயிட்டார் இல்லையா? இப்போ இந்த மாதிரி இது யாரெல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னா இதை மனித இனத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான்களும் ஏற்படுத்தும். ஒரு படம் பார்க்குறோம், படம் பார்த்தா நல்ல கதையாக இருக்குது சொல்லணும். படம் பார்த்து முடிச்சு நமக்கு வேறு ஏதோ தாட் ஏற்படும் இல்லையா? அந்த படத்தின் மூலியமாக நமக்குள்ளே என்ன புகுத்தப்பட்டுருச்சு? ஏதோ ஒரு வகையான ஒரு விஷம் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டுருச்சு. அதுபோல் ஒரு வீடியோ பார்க்குறோம், வீடியோ பார்க்க நல்லா தான் இருக்குது. வீடியோ பார்த்து முடிச்சுன்னா வேறு ஏதோ நமக்கு இணைஞ்சிடும், இதாகிடும். இப்போ நம்ம நிறைய வீடியோக்கள் பார்க்குறோமா இல்லையா? அதுவும் அந்த வஸ்வாஸுக்குள்ளே உள்ளடங்கிடும். பார்க்க சில இது மோசமான வீடியோன்னே பார்ப்பாங்க, சில இது சும்மா பரவாயில்ல அப்படின்னு பார்ப்பாங்க, சில இது நல்ல வீடியோ நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் எல்லாமே ஒரு வகையான தாக்கத்தை உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும். அது வஸ்வாசம் உள்ளடங்கிடும். வஸ்வாஸில் எதெல்லாம் உள்ளடங்குது பாருங்கள். இது அத்தனையும் எதுக்குள்ள உள்ளடங்கிடும்? வஸ்வாஸில். கொஞ்சம் நேரம் நீங்கள் மொபைல் பார்த்துட்டே இருக்கீங்க, 1 மணி நேரம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நேரம் போயிடுச்சு அப்படி உட்காடுறீங்க, அவ்வளோதானா? 1 மணி நேரம் பார்த்தீங்களா இல்லையா? அது மூளையில் போய் என்ன இருக்கும்? ஸ்டோர் ஆகிருக்கும். அது எப்படி வெளிப்படும்? உங்களோட செயல்பாடுகள் வெளிப்படும், உங்களே மீறி வெளிப்படும். அது கோபமாக வெளிப்படும், அது தீய இச்சையாக வெளிப்படும், அது வெறுப்பாக வெளிப்படும், ஏதாவது ஒன்றா வெளிப்படும். அது நம்மளுடைய சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். நம்மளுடைய சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்படித்தானே? 2.5 மணி நேரம் ஒரு படத்தை உங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு முந்தி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி இருக்க மாட்டீங்க. அதுக்கு முந்தி எப்படி இருந்தீங்களோ அப்படி இருக்க மாட்டீங்க. இது என்ன? நம்முடைய மூளை என்ன எல்லாத்தையும் ஈஸியாக விட்டுருமா? எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிடும். எல்லாத்தையும் இணைஞ்சிரும், ஸ்டோர் பண்ணிக்கிடும். இப்போ காட்சி ஊடகங்கள் வழியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது ஷைத்தானுடைய கருவியாக தானே இருக்குது. அதன் மூலியமாக நல்லது அதிகமாக, தீயது அதிகமாக, தீமைகள் அதிகம். அதுவும் வஸ்வாசுக்குள்ளே உள்ளடங்கிடும். வஸ்வாசுக்குள்ளே இணைஞ்சிடும், அதுவும் உள்ளடங்கிடும். மைனூட்டாக நமக்கு தெரியாமல் உள்ள இறங்குது இல்லையா? மைனூட்டாக நமக்கு தெரியாத இறங்குது இல்லையா? அது இப்போது திடீர்னு பத்திரிகையில் ஒரு செய்தி போடுவாங்க, அந்த செய்தி கூட அதுவும் என்ன செய்யலாம்? வஸ்வாசம் என்ன செய்யலாம் இருக்கலாம், திட்டமிட்டு போடப்பட்டா அதுவும் என்ன செய்யலாம்? இப்படி வஸ்வாசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தான் நம்ம இந்த மாதிரி அதனுடைய நமக்கு தெரியாமல் பாதிப்பு எப்படி எந்த வழியெல்லாம் உள்ளே இறங்குமோ அதெல்லாம் என்ன? வஸ்வாசம் என்ன செய்து இருக்குது. அடிச்சமோ وَقُلْنَا يَا آدَمَ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. அல்லாஹ் என்ன செய்றான்? ஆதமை படைத்த பிறகு ஆதமுக்கும் அவங்களுடைய மனைவியும் என்ன செய்றான்? படைக்கிறான். இப்போ அந்த 2 பேரையும் அல்லாஹ் என்ன செய்றான்? குல்லா யா ஆதமஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா, நீரும் உம்முடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வசிப்பீராக. வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷித்துமா, நீங்கள் விரும்பியவாறு என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிடலாம். இங்கே உங்களுக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த இடத்துலேருந்து எதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நினச்சலாம் அதை சாப்பிடலாம். எப்படி இருக்கணும் விரும்புகிறீங்களோ அப்படி என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒலா தக்ரபா ஹாதி ஷஜரா, அந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்க. ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்க. இந்த சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பியவாறு இருக்கலாம், நீங்கள் விரும்பிய இடத்திலிருந்து உண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிய பிறகு அல்லாஹ் என்ன செய்யலாம்? ஒரே ஒரு கண்டிஷன், ஒலா தக்ரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்தை நெருங்கினா நீங்கள் என்ன மாறிடுவீங்க? அநியாயக்காரர்களாக மாறி விடுவீர்கள். இது கஷ்டமா லேசா? இது கஷ்டமா லேசா? ஆனால் எல்லாமே நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எப்படி வேணாலும் இருங்க, ஒரே ஒரு மரம், அதுக்கு அது பக்கத்தில் மட்டும் போகாதீங்கன்னு. பார்க்க ஈஸியாக தானே இருக்குது, ஈஸியாக தானே இருக்குது. நமக்கு அப்படித்தாங்க, நமக்கு எல்லாமே ஹலாலாக்கப்பட்டிருக்குல்ல,
அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், ஹலக்கலக்கும் மாஃபில் அர்து ஜம்மியா, எல்லாத்தையும் உங்களுக்காக தான் படைச்சிருக்கோம் அப்படின்னு. எல்லாமே நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு தானே, கொஞ்சம் ஹராமாக்கப்பட்டிருக்கு. எண்ணக்கூடிய விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டது என்ன, ஹலாலாக்கப்பட்டது 1000 இருந்தால் ஹராமாக்கப்பட்டது 10 இருக்குது, அவ்வளோதானே. வீதம் ஒப்பிடும்பொழுது எத்தனை, 99% என்ன இருக்குது, ஹலால் இருக்குது, 1% என்ன இருக்குது, ஹராம் இருக்குது, அவ்வளோதானே. மற்ற எல்லாமே எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு தானே. ஆனால் நம்முடைய மனசு எதில் போகுது, எப்போ பார்த்தாலும் அதே நினச்சி கொண்டு இருக்குதா, தடுக்கப்பட்ட விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குதா. திருட்டு மாங்காதான் தித்திப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு தாட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா. தோப்பில் அவ்வளோ மாம்பழம் இருக்கும், அவனுக்கு இதாக இருக்காது. ஏன் மனித மனம் இந்த குரங்கு புத்தி இருக்குது, தடுக்கப்பட்டது மேலே நமக்கு ஏன் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. ஷைத்தான் ஏற்படுத்துகிறான், அதை நமக்கு அழகுபடுத்தி காமிக்கிறான், அதன் மேலே ஈர்ப்பை என்னச்சான் ஏற்படுத்துகிறான். பாவம் செஞ்சு முடிச்சுன்னு எஸ்கேப் வரோம், போ இனி கடந்து சாவு நீ. அதுக்கடுத்து வருத்தப்பட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கிடப்போம் இல்லையா. அதுக்கு முந்தி வரைக்கும் அந்த அத்தனை ஈர்ப்பு அவ்வளோ அழகுபடுத்தி காமிப்பான். பாவம் செஞ்சு முடிச்சதுனா ஓடிடுவான், உட்காந்து வருத்தப்பட்டு உட்காந்துரும், அச்சோ பண்ணிட்டேன்னு. எல்லா மனுஷனும் பாவம் செஞ்ச பிறகு அவனுக்கு திருப்தி ஏற்படுறதில்லை, பாவம் செஞ்ச பிறகு வருத்தப்படுறான், குற்ற உணர்ச்சி அவனுக்கு என்ன செய்து ஏற்படுது, வெறுமை என்ன செய்து அவனுக்கு ஏற்படுது. அப்போ ஷைத்தான் என்ன, ஷைத்தான் என்ன செய்வான், தடுக்கப்பட்டதை பெரிதுபடுத்தி காட்டுவான், அதன் மீதான ஈர்ப்பை என்ன செய்வான், அதிகப்படுத்தி காமிப்பான், அதில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இப்போ அதனால் நமக்கு தடுக்கப்பட்டது ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் ஷைத்தான் நினைச்சிடான் நமக்கு அதை நிறைய. இப்போ அந்த மூமின்களுக்கு இந்த உலகமே சிறைச்சாலை மாதிரி, காஃபிர்களுக்கு தான் அந்த உலகம் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி அல்ல அந்த உலகத்தை அப்படியே ஆகிச்சிருக்கான். உண்மையிலே மார்க்கத்தின்படி நடப்பது எளிதானதா கஷ்டமானதா? அல்ல கஷ்டமானதா ஆகிக்கல. இந்த மார்க்கம் இலகுவானது, இந்த மார்க்கம் இலகுவான, இந்த மார்க்கத்தின்படி செயல்படுவது இலகுவானது. நமக்கு ஹலாலான இன்பங்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஷைத்தான் நினைச்சிடான் அந்த பாதையை ஃபுல்லாக அப்படியே நெருக்கி நெருக்கி கொண்டு வந்து எது ஹராமாக்கப்பட்டிருக்கோ அதை நினைச்சிடான் நமக்கு பரிசுப்படுத்தி நினைச்சிடான் காமிக்கிறான். நமக்கு அப்படித்தானே தெரியுது. ஆதமுக்கும் அப்படி தான் பண்ணான். ஆதமோட விஷயத்தில் அதான் நிகழ்ந்தது. அல்லாஹ் நினைச்சா நீங்கள் இந்த சொர்க்கத்தில் இந்த தோட்டத்தில் எப்படி வேணாலும் இருங்க, இந்த தோட்டத்தில் விரும்பிய இடத்துல இருந்து உண்ணுங்க, தாராளமாக உண்ணுங்க அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஒரே ஒரு மரத்தை மட்டும் நினைச்சிடான் சொல்லி அதன் பக்கம் நெருங்காதீங்கிறான். அதன் பக்கம் ஷைத்தான் நினைச்சான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். அது என்ன மரம் தெரியுமா? அதான் நிரந்தரமான மரம். எல்லாம் ஏன் தடுத்துருக்கான்னு தெரியுமா? அந்த மரத்தில் நீங்கள் சாப்பிட்டா நீங்கள் நிரந்தரமான மனுஷங்களாக ஆகிடுவீங்க, வானவர்களாக மாறிடுவீங்க, அதனால் தடுத்துருக்கான், அதை சாப்பிடுங்க அப்படின்னு. இப்போ அதன் மீதான ஈர்ப்பை நிச்சயம் ஏற்படுத்துகிறான். இப்போ அதன் மீதான ஈர்ப்பை எப்படி ஏற்படுத்துகிறான்? மனசில் ஊசலாட்டங்களை எண்ணங்களை ஏற்படுத்தி அவ்வளோ விஷயங்கள் ஆகுமானதாக இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் ஹலாலானதாக இருக்குது. அதெல்லாம் பார்வைக்கு தென்படலை. ஹராமான ஒரு விஷயத்தை நினைச்சிடான் ஷைத்தான். நினைச்சிடான் அங்கே போ அங்கே போ அங்கே போ, அதை பண்ணு இது இப்படி நினைச்சிடான். தொடர்ந்து நினைச்சிடான். நம்ம பார்க்கலாம், நமக்கு இந்த நவீன வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அத்தனையும் ஒரே இலக்கு. என்ன இலக்கு? அல்லாஹ் விட்டு தூரமாக்கி நம்மளை பாவத்தில் முழு வைக்கிறதா இலக்கு. ஒரே இலக்கு தானே. நமக்கு அறிவை கொடுக்குது. அது ஒவ்வொரு வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு இவ்வளோ அறிவு கூடியிருக்குன்னு சொல்ல முடியுமா? சில வீடியோக்கள் நமக்கு தகவல்களை கொடுக்குது. அறிவுலாம் வேலை செய்கிறதில்ல. வீடியோக்களை பார்த்தா தகவல்கள் கூடும். இப்போ இலக்கு ஒன்று தான். இலக்கு நம்ம அல்லாஹ் விட்டு தூரமாகணும், நம்முடைய நோக்கத்தை விட்டு தூரமாகணும், பாவங்களில் மூழ்கணும். அதான் இலக்கு. இப்போ ஆதமுக்கு ஷைத்தான் நினைச்சிடான் அந்த மாதிரி ஒரு சிலாட்டங்களை நினைச்சிடான். வஸ்வசாவை நினைச்சிடான் ஏற்படுத்துகிறான். இப்போ ஆசையூட்டுறான், அச்சமுட்டுறான். ஆசையூட்டுதல், அச்சமுட்டுதல். ஒன்று நம்ம மனுஷங்க பண்ணுறாங்க இல்லையா? ஒன்று காசு கொடுத்து சரி கட்டு, இல்லைன்னா அவன் போட்டு தள்ளிவிடணும்னு என்ன செய்ய பயங்காட்டு இல்லையா? அது யாருடைய பாலிசி? அது ஷைத்தானுடைய பாலிசி தானே. லஞ்சம் காசு வாங்கிட்டானா வாங்கிட்டு போ, இல்லைன்னா ஆளை போட்டு தள்ளிடுவோம். என்ன செய்ய போகிற? எதுக்கு? ஒன்று அதுக்கு பயப்படு, இல்லை ஒன்று அதுக்கு வா, அந்த வழிக்கு வா, இல்லை இந்த வழிக்கு வா அப்படின்னு. ஷைத்தான் என்ன இப்படி தான் நினைச்சிடான். ஆசையூட்டுவதன் வழியாக, அச்சமூட்டுவதன் வழியாக நினைச்சிடான். நமக்கு ஷைத்தான் நினைச்சிடான் இப்படி நம்மளை வழி எடுக்க முயற்சி பண்ணுறான். அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் நினைச்சா நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். நமக்கான சோதனை இதுதான். பாருங்க, அடுத்து எல்லாம் சொல்றான். ஷைத்தான் நினைச்சிடான் அந்த அவங்க ரெண்டு பேரையும் சருக செய்தான், வலிக்கு விழ செய்தான். அவங்க நினைச்சிடாங்க அந்த மரத்தை நெருங்குறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகுதான் அவங்க அதற்காக வருத்தப்படுறாங்க, வெட்கப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறட்டும் அப்படின்னு நினைச்சிடறாங்க.
பாவ மன்னிப்பு தேடுறாங்க. ஃபஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா, ஷைத்தான் நினைச்சான் அந்த ரெண்டு பேரையும் சருகை செய்தான். ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, அவங்க இருந்த இடத்திலிருந்து அவள் நினைச்சான் அவர்கள் வெளியேற்றி விட்டான். வகுல்னா பிது பஅதுக்கும் லிபஅதின் அது வலக்கும் ஃபில் அர்து முஸ்தகர் வ மதாஉன் இலா ஹீன். இப்போ அந்த சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் நினைச்சான் நீங்கள் இறங்குங்கள்னு சொல்கிறான். இறங்குங்கள்ல யாரை சொல்கிறான்? அந்த சொர்க்கத்தில் இருந்தவர்கள் யார்? ஆதம் அவருடைய மனைவி, அடுத்து இப்லீஸ். இப்போ ரெண்டு பேரும் சொல்கிறான். அல்லாஹ் நினைச்சா வகுல்னா பிது, அல்லாஹ் நினைச்சு தண்டனையாக இறக்கப்படலை, தண்டனையாக நினைச்சால இறக்கப்படலை. அவங்க பூமிக்காக நினைச்சாங்க படைக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கான அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாயிற்று, நீங்கள் நினைச்ச கீழே நினைச்சிங்க இறங்கி போங்கன்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. நீங்கள் நினைச்சிங்க இறங்குங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர், ஒருவர் மற்றவருக்கு எதிரிகளாக இருப்பீர்கள். யாரெல்லாம்? மனிதர்கள் அவங்களுக்குள்ள எதிரிகளாக இருப்பாங்களா? இல்லை, நம்ம மொழிபெயர்ப்பு படிக்கிறோம்ல, அதில் எப்படி நமக்கு தெரிய வருது? நீங்கள் ஒருவருக்கும் எதிரிகளாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஆணும் பெண்ணும் எதிரி தான். உங்களாம் புருஷன் வண்டி சேர்ந்தே இருக்க முடியாதுன்னு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. அல்லது மனுஷங்களுக்கு மத்தியில் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கணும் புரிஞ்சுக்கிறாங்க. மனுஷங்களுக்கு மத்தியில் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான் மனுஷங்க சண்டை போட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு, அப்படி புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா? அப்படி இல்லை. என்ன அப்படின்னா வகுல்னா பிது பஅதுக்கும் லிபஅதின் அது அப்படின்னா அந்த மனிதர்களையும் அந்த ஆதமுடைய சந்ததியினரையும் இப்லீஸையும் இப்லீஸுடைய ஃபாலோவர்ஸை என்ன செய்து குறிக்குது. அதான் இப்போ ஒருவர் மற்ற எதிரிகள் யாரை குறிக்குது? ஏன்னா இதுக்கு அடுத்த அவசரம் அதை தெளிவுபடுத்துகிறான். என்ன தெளிவுபடுத்துகிறான்? குல்னா ஹபிது மின்ஹா ஜமியா, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். அங்கே யாரெல்லாம் இருந்தா? அப்போ அங்கே இருந்தவங்க தான் அனைவரும். அப்போ ஆதமும் ஆதமுடைய மனைவியர் மட்டும் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் இறங்கன்னு சொல்லணும், அப்படித்தானே? இப்போ அல்லாஹ் என்ன செய்யறா? நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கன்னு சொல்கிறது எதை குறிக்குது? அங்கிருந்த இப்லீஸ் என்ன செய்து குறிக்குது. அப்போ மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு எதிரிகளாக இருக்க மாட்டாங்க, மனிதர்கள் பகைவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஆதமுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்படும், அவங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் ஏற்படும். எப்போ அப்படின்னா இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் ஏற்படும், வேற எதை கொண்டும் என்ன செய்யாது, ஏற்படாது. அப்போ ஆதமுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் அவங்களுக்கு மத்தியில் பகைமை இருக்காது. பகைமை யாருக்கும்? மனிதர்களுக்கும் ஷைத்தான்களுக்குமான பகைமை. இது மனிதர்களுக்கும் ஷைத்தான்களுக்குமான பகைமை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த ஷைத்தான்கள் யாரு? அவங்க ஜின்களே இருக்கலாம், மனிதர்களே இருக்கலாம். இப்போ இந்த உலகத்தில் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மோதல் இருக்கா இல்லை, இருந்துகிட்டே இருக்கும். அப்போ சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் அந்த ஒரு ஒப்பந்தம் நிகழவே நிகழாது. சத்தியமும் அசத்தியமும் ஒப்பந்தம் செய்ய முடியுமா? சத்தியமும் அசத்தியமும் நம்ம ரெண்டும் ஒன்று தான். நீ பாதி இடத்துல இருந்துக்க, நான் பாதி இடத்துல இருந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாமும் மற்ற கொள்கைகளும் ஒப்பந்தம் செய்ய முடியுமான்னு? சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் ஒரே அளவுகோல் இல்லை, சத்தியம்தான் அளவுகோல். இஸ்லாத்திற்கும் மற்ற கொள்கைகளுக்கும் ஒரே அளவுகோல் கிடையாது, இஸ்லாம் மட்டும்தான் அளவுகோல். அப்போ நாம் ஒரு விஷயத்தை அது சரியா தப்பான்னு எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இஸ்லாம் நமக்கு என்ன அளவுகோலை கொடுக்குதோ அதன் அடிப்படையில் சரியா தப்பாக பார்க்குறோம். அது அப்போ இது எதை குறிக்குது? மனிதர்களுக்கும் ஷைத்தான்களுக்குமான பகைமை மனித படைப்பினுடைய ஆரம்பத்தில் என்ன செய்து உருவாகிடுச்சு. இப்போ மனிதர்களுக்கும் ஷைத்தான்களுக்குமான அந்த பகைமை இருந்து கொண்டே இருக்கும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான அந்த மோதல் இருந்து கொண்டே இருக்கும், இஸ்லாத்திற்கும் மற்ற கொள்கைகளுக்குமான அந்த மோதல் இருந்து கொண்டே இருக்கும், நம்பிக்கையாளர்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியிலான அந்த மோதல் இருந்து கொண்டே இருக்கும். அவங்களாம் நண்பர்களாக என்ன செய்ய முடியாது, மாறிட முடியாது. அவங்க சமாதானமாக ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, இருந்துட முடியாது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தான் அங்கே என்ன செய்ய முடியும், மிகைக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَىٰ حِينٍ. இப்போ இந்த இடத்துல என்ன நினைச்சிடா, இந்த பூமியில் வாழ்க்கையினுடைய இயல்பை நினைச்சிட அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அப்போ இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, அதனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத நினைச்சிடா இந்த வாசகத்தை தெளிவுபடுத்துகிறான். வலக்கும் ஃபில் அர்து முஸ்தகர், உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு தங்குமிடம் இங்கே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு வாழ்நாள் இங்கே என்ன செய்து இருக்குது. மத்தாவுன் இலாஹீன், ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு அனுபவித்தல் இருக்குது. இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பு இந்த இடத்துல தெளிவுபடுத்தப்படுது. இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பு என்ன? இப்போ இந்த உலக வாழ்க்கையை நமக்கான இங்கே தங்குமிடம் இருக்குது, அந்த தங்குமிடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான். நமக்கு தெரியுமா? நமக்கான இங்கே அனுபவித்தல் இருக்குது, நமக்கான இங்கே அனுபவித்தல் இருக்கு. அந்த அனுபவித்தல் இலாஹீன் குறிப்பிட்ட காலம் வரை தான்.
இப்போ இந்த உலக வாழ்வு நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது, அது நமக்கு தெரியாது. அப்போ இலாஹின் அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமா? அந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு, நான் இத்தனை வருஷம் வாழ்வேன், இவ்வளோ உணவுகளை சாப்பிடுவேன், இவ்வளோ சம்பாதிப்பேன், யாருக்கா தெரியுமா? அது நமக்கு மறைவா வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அவங்களுக்கான சோதனை. அப்போ எல்லாம் என்ன செய்யறான், அந்த வாசகத்தில் இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த இயல்பு என்ன செய்யறான் தெளிவுபடுத்துறான். உங்களுக்கு அதாவது நீங்களும் ஷைத்தான்களுக்கும் மத்தியில் பகைமை இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு எதிரிகளாக பகைவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு மத்தியில் மோதம் இருந்து கொண்டதாக இருக்கும். உங்களுக்கு இந்த பூமியில் குறிப்பிட்ட அளவு வாழ்நாள் இருக்குது, குறிப்பிட்ட அளவு அனுபவத்தில் என்ன செய்து இருக்குது, அது நமக்கு என்ன செய்ய தெரியாது. இப்போ இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது அது நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது. அது எந்த அளவுங்கிறது என்ன செய்ய நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கான உணவை நிர்ணயிக்கிறான், அவங்களுக்கான வாழ்நாள் என்ன செய்ய நிர்ணயிக்கிறான். ரெண்டு விஷயம் நிர்ணயிக்கப்பட்டதா என்ன செய்திருக்குது. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது இந்த பூமியில எவ்வளவு நாள் வாழும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. அந்த குழந்தை எவ்வளவு சாப்பாடு சாப்பிடும், அது சாப்பிடக்கூடிய கடைசி சாப்பாடு என்ன, அது நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. அது எந்த இடத்துல மரணிக்கும் அப்படிங்கிறது என்ன செய்ய நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. இது நமக்கு தெரியாது, இது நமக்கான சோதனையா என்ன செய்திருக்குது. நமக்கு தெரியாத அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா என்ன செய்திருக்குது. அப்போ இது அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறான், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. அப்போ உங்களுடைய இருப்பு இங்க நிரந்தரமானதல்ல. அப்போ உங்களுடைய இருப்பு நிரந்தரமான இருப்புங்கிறது எங்க, அது மறு உலக வாழ்க்கை தான். பாருங்க, அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த தவறை உணர்றாரு. தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் என்ன செய்றார், மன்னிப்பு கோருகிறாரு. ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத். ஆதம் தம்முடைய இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். எப்படி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை என்ன செய்ய கற்றுக்கொண்டார். ஃபசாப அலைஹி, அவன் என்ன செய்யறான், அவருடைய ஆதமை மன்னித்து விட்டான். ஆதமை என்ன செய்யறான், மன்னித்து விட்டான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அவன் நினைச்சான் பாவ மன்னிப்பு கோரிக்கை ஏற்றுக்கொள்வோனா இருக்கிறான். அவன் மிகுந்த கருணையாளனாக இருக்கிறான். அடுத்து பாருங்க, குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்றான், மனித படைப்பினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹ் ரிசாலத் அப்படிங்கிற தூதுத்துவத்தை என்ன செய்றான் தெளிவுபடுத்துறான். அல்லாஹ் மனிதனை படைச்சி அப்படியே இந்த பூமியில் என்ன செய்யல விட்டுறல. மனிதனை படைச்சி மனிதனுக்காக எல்லா படைப்பினங்களையும் உயிரினங்களையும் படைத்து அப்படியே என்ன செய்யல விட்டு விடலை. மாறாக அல்லாஹ் என்ன செய்றான், அவங்களுக்கு ரிசாலத் அப்படிங்கிற தூதுத்துவத்தை கொண்டு தூதர்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்றான் வழிகாட்டுறான். அப்போ இந்த உலக வாழ்க்கையினுடைய வெற்றி எங்கே அடங்கியிருக்கு அப்படின்னா, அப்போ இந்த உலக வாழ்க்கையோட வெற்றி எங்கே அடங்கியிருக்கு அப்படின்னா அந்த தூதுத்துவத்தை பின்பற்றுவதில் தான், அந்த தூதர்களை பின்பற்றுவதில் என்ன செய்து அடங்கியிருக்குது. இப்போ அந்த ஆரம்ப கட்டத்திலேயே சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் வெளியேற்றிய அந்த ஆரம்ப கட்டத்திலேயே வெற்றி எங்கே இருக்கு தெளிவுபடுத்துறான். எங்கே இருக்கு வெற்றி? குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள். ஃபைம்மா யஅதியன்னகும், அதாவது என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் நிச்சயமாக வரும். என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் நிச்சயமாக வரும் அல்லாஹ் சொல்றான். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த என்னுடைய வழிகாட்டலை பின்பற்றுவார்களோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் எதை நினைத்தும் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் எதை நினைத்தும் கவலைப்பட மாட்டார்கள். அப்போ சொர்க்கத்திற்கான வாழ்க்கை, ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கையினுடைய அடையாளம் என்ன? அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்களை நிச்சயமாக கவலைப்பட மாட்டார்கள். வல்லதீன கஃபரு வ கஸ்ஸபு பி ஆயாத்தினா, யார் என்னுடைய அந்த வழிகாட்டலை நிராகரிப்பார்களோ, அதை பொய்யென கூறுவார்களோ, உலாயிகா அஸ்ஹாபுன் நார், அவர்கள்தான் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அப்போ இந்த வசனம் நமக்கு எதை தெளிவுபடுத்துது? இந்த வசனம் எதை தெளிவுபடுத்துது? மெயினாக அந்த வசனம் எதை தெளிவுபடுத்துது? இந்த வசனம் அல்லாஹ் நினைச்சான், என்னிடமிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வழிகாட்டல் வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தினுடைய, அப்போ குர்ஆனில் எங்கேயெல்லாம் ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இது என்னன்னா மறுமையில் சொர்க்கத்தை பெற்று வெற்றி பெறுவதற்கும் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கான அடையாளமாக என்ன செய்து இருக்குது வாசகம். அப்போ இந்த வாசகம் என்னன்னா இவ்வுலக மற்றும் மறு உலக வெற்றியாக என்ன செய்து இருக்குது. இப்போ யாருக்கு இல்லை, யார் இது பண்ண முடியும் அப்படின்னா, யார் அந்த வழிகாட்டலை பின்பற்றுவார்களோ, யார் அந்த வகையை பின்பற்றுவார்களோ,
இப்போ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். யார் அந்த வஹியை நிராகரிப்பார்களோ, அதை பொய்யென கூறி மறுத்து விடுவார்களோ, இப்போ அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் நினைச்சுவாங்க அந்த நரகத்தில் நிரந்தரமாக நினைச்சுவாங்க இருப்பாங்க அப்படின்னு. இப்போ அல்லாஹ் தொடர்ந்து நினைச்சிறான், தூதர்களை அனுப்பினான் இல்லையா. அந்த தூதர்கள் வரிசையில் கடைசியாக வந்தவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ ரிசாலத் தூதுத்துவம் எங்களுக்கு தேவை இல்லை. ஒரு குரூப் இருக்குது, நம்மை சுற்றி தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ரிசாலத் அப்படிங்கிற தூதுத்துவம் நினைச்சல தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய ஆன்மீக தேடல் எப்படிப்பட்டது அப்படின்னா, நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் எந்த முன்முடிவுக்கும் வரமாட்டோம். எங்கள்கிட்ட அந்த முற்றுண்மை அப்படின்னு எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டு கொண்டே இருப்போம். எங்களுடைய ஆன்மீக தேடலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சுருங்கியதில்லை, அது விரிஞ்சிக்கிட்டே போகும். இந்த மாதிரி யார் சொல்லிக்கிட்டு இருக்குதா? உலகம் முழுவதும் சரி, இப்படி சொல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நம்பி இருக்க மாட்டோம். நாங்கள் ஆன்மீகத்தை தேடுவோம், தேடிக்கிட்டே இருப்போம். இந்த கார்ப்பரேட் சமயங்களாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் ஃபுல்லாக அவங்களுடைய ஆன்மீக தேட்டம் அப்படின்னா, எங்களுடைய அறிவை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் உண்மையை கண்டடைவோம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு அடிப்படையான உண்மை தெளிவுபடுத்தப்படுது. என்ன அப்படின்னா, நம்முடைய அறிவை பயன்படுத்தி இந்த அல்லாஹ்வை என்ன செய்ய முடியாது, முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருவி இருக்குது இல்லையா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருவி இருக்குது. இப்போ ஒவ்வொன்றையும் இப்போ நுண்ணுயிர்கள் இருக்குது, எதை வச்சு பார்க்குறோம், அதற்குரிய கருவிகளை வச்சு தானே பார்க்கணும். நுண்ணுயிர்களை மைக்ரோஸ்கோப் மாதிரி கருவி வச்சு தானே பார்க்குறோம். இல்லை கண்ணால் தான் பார்ப்பேன்னா, ஏன் கண்ணால் பார்க்க மாட்டோம்? கண்ணால் பார்க்க முடியாது. அதுபோல அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டலை பெறுவதற்கான ஒரே வழி இந்த ரிசாலத்தான். இப்போ யாரெல்லாம் நாங்கள் ஆன்மீக தேடலில் போகிறோன்னு போனாங்களோ அவங்கெல்லாம் சூனிய வழியில் சிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் போய் நானே இறைவன்னாங்க, ஒரு கட்டத்தில் போய் எல்லாம் மாயன்னாங்க, ஒரு கட்டத்துக்குள்ளே போய் அவங்களும் குழம்பி மற்றவங்களும் என்ன செய்றாங்க, குழப்பினாங்க. இப்போ இவங்கெல்லாம் உளறிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் எந்த உத்திசையும் இல்லை. இப்போ யாரெல்லாம் எங்களுக்கு ரிசாலத் அப்படிங்கிற அந்த தூதுத்துவம் தேவையில்லை, நபிமார்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இறைவன் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் இறைவனை தேடி எங்களுடைய பயணம் போய்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ அவங்க தங்களால் முடியாத ஒரு விஷயத்தின் பக்கம் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அவங்க களைப்படைந்து என்ன செய்கிறாங்க, குழம்பிடுறாங்க. அவங்களும் குழம்பி மற்றவங்களும் என்ன செய்கிறாங்க, குழப்புறாங்க. இப்போ ஓஷோ ரஜினிஸாக இருக்கட்டும், அல்லது இந்த ஜக்கி வாசுதேவா இருக்கட்டும், அல்லது இங்கே இந்த கார்ப்பரேட் சாமியார்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மன இச்சைப்படி அவங்களுடைய அந்த குறுகிய அறிவுக்குட்பட்டு தொடர்ந்து உளறிக்கொண்டே இருக்கிறாங்க. எந்த தெளிவும் அவங்கள்ட்ட இல்லை. ஏதாவது ஒரு தெளிவு அவங்கள்ட்ட இருக்குதா? எந்த தெளிவுமே இல்லை. மாறாக இன்னும் மூட நம்பிக்கைகளை நினைச்சாங்க. அவங்க உண்மையை மறுத்துட்டு பொய்களை உருவாக்கி கொண்டே போகிறாங்க. உண்மையத்தான் நினைச்சாங்க, மறுக்கிறாங்க. மற்றபடி நினைச்சாங்க, சிலை வழிபாட்டை ஊக்கப்படுத்துகிறாங்க, மற்ற வழிபாடுகளை நினைச்சாங்க, பேய் வழிபாடுகளை ஊக்கப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பொய்களை நினைச்சாங்க, உருவாக்கி கொண்டே நினைச்சாங்க போகிறாங்க. அடிப்படையான விஷயங்கிறது ரிசாலத்தின் மீதான அந்த இது இருக்கா இல்லையா, இது. அப்போ இதை நாம் அறிவது எப்படி அறிய முடியும் அப்படின்னா, இதை நாம் இந்த தூதுத்துவத்தின் வழியாகத்தான் அறிய முடியும். அப்போ நம்ம தூதுத்துவம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும். இப்போ ஒரு தூதர் வந்திருக்காரு அப்படின்னா அவர் உண்மையான தூதரா, அவர் அல்லாஹ்வோட புறத்தில் வந்த தூதரா அப்படிங்கிறத நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி நினைச்ச முடியும், அறிய முடியும். ஆனால் இந்த வஹி பெறுவதற்கான ஒரே மூலம் என்ன? வஹியை பெறுவதற்கான ஒரே மூலம் இந்த ரிசாலத்து தான், இந்த தூதுத்துவம் தான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ வெற்றி அப்படிங்கிறத அல்லாஹ் எங்கே அமைச்சிருக்கான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதில் தான் அல்லாஹ் நினைச்ச வெற்றியை கொடுத்துருக்கான். இப்போ ஆன்மீகம் பேரால இஷ்டம் போல மனம் போல போக்கில் பேசுகிறாங்களா இல்லையா, அவங்களுடைய அறிவு என்னெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் பேசுகிறாங்களா இல்லையா, அவங்க பின்னாடி போகிறது என்ன செய்யும், அவங்க பின்னாடி போகிறது, அவங்க பேச்சை கேட்குறது, அது மிகப்பெரிய துன்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பிற்கு இணைஞ்சிடும், காரணமாக இணைஞ்சிடும், அமைஞ்சிரும். பாருங்கள், இப்போ இந்த 9 வசனங்கள் தான் இது. கிட்டத்தட்ட 30 ஆரம்பித்து 39 வரையிலான இந்த வசனங்கள். இப்போ இந்த 9 வசனங்களில் அல்லாஹ் என்ன செய்கிறான், மனித வாழ்க்கையில் ஆதாரமான அடிப்படையான கேள்விகள் இருக்கா இல்லையா, அந்த எல்லா கேள்விகளுக்கும் இதில் விடை இருக்குது. ஃபஸ்ட்டு, நம்மளை யார் படைச்சா, நம்மளை ஏன் படைச்சாவன், இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பு என்ன, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய தடைகள் என்ன,
நாம் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் என்ன? நமக்கு அந்த அடிப்படையான கேள்விகள் இருக்கா இல்லையா? நமக்கு அடிப்படை எல்லா கேள்விகளுக்கும் இந்த 9 வசனங்களை விட கிடைக்குதா, கிடைக்கலையா? பாவம்னா என்ன, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பாருங்கள். இது எல்லா கேள்விகளுக்கும் இப்போ நம்ம ஏன் சில விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு, ஏன் ஹராமாக படைக்கப்பட்ட பொருட்கள் மேல் நமக்கான ஈர்ப்பு இருக்குது, நாம் புரிஞ்சுக்கொள்ள முடியாதா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த 9 வசனங்கள் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நாம் புரிஞ்சு கொள்ளலாமா? சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான ஒரே அளவுகோலா? ஒரு விஷயத்தை, ஒரு விவகாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? இந்த 9 வசனங்களுக்கு உள்ள அடங்காமல் வாழ்க்கையை பற்றிய ஆதாரமான அடிப்படையான விஷயங்கள் இருக்குதா? நம்ம வாழ்க்கையை பற்றிய அடிப்படையான ஆதாரமான கேள்விகள் இருக்கா இல்லையா? அந்த கேள்விகள் இந்த 9 வசனத்திற்கு அப்பாற்பட்டு இருக்குதா? இப்போது என்னை யார் படைச்சா, என்னை அவன் ஏன் படைச்சான், எனக்கு கொடுக்கப்பட்ட தனித்தன்மை என்ன, என்னுடைய எதிரி யார், என்னுடைய எதிரிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கேன்னா இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பு என்ன, நான் இந்த உலகத்திலேயே மறு உலகத்தையும் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்படி எல்லா கேள்விகளுக்கும் இந்த 9 வசனங்களை விட இருக்குதா இல்லையா? எல்லா கேள்விகளுக்கும் இந்த 9 வசனங்களில் இப்போ நம்ம இதை படிக்க படிக்க, இதை சிந்திக்க சிந்திக்க நமக்கான விஷயங்கள் தெளிவுபட்டு கொண்டே போகும். இது நம்ம சில விஷயங்கள் மட்டும்தான் இணைஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு வாட்டிக்கும் ததப்பூர் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இருக்கா இல்லையா? அந்த வசனங்களை ஆழ்ந்து அதை படிக்கும்போது, அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அதுக்கும் என் வாழ்க்கைக்குமான தொடர்பு என்ன, என் வாழ்க்கைக்கு இது வழங்கக்கூடிய கண்ணோட்டம் என்ன, என் வாழ்க்கைக்கு இது வழங்கக்கூடிய அறிவுரை என்ன, என் வாழ்க்கைக்கு இது வழங்கக்கூடிய வழிகாட்டல் என்ன, என் வாழ்க்கைக்கு இது வழங்கக்கூடிய சட்டம் என்ன, என் வாழ்க்கைக்கு இதில் என்ன கிடைக்குது, இந்த விஷயங்கள் தெளிவாக கொண்டே போகுமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு தேவையில்லாத ஏதேனும் விஷயத்தை இந்த குர்ஆனில் சொல்லுவானா? நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லாம விட்டுருக்கானா? நல்லா கவனிக்கணும். தேவையில்லாத ஏதேனும் ஒன்றை நமக்கு இந்த குர்ஆனில் சொல்லுவானா? நமக்கு தேவையான ஏதேனும் ஒன்றை இதை சொல்லாம விட்டுருப்பானா? அப்போ என்ன செய்யறான்? இது எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக என்ன செய்திருக்குது. இது நம்முடைய இந்த அனுபவங்கள் இருக்கா இல்லையா? இப்போ விண்ணுலகத்தில் நடந்த இந்த உரையாடல், ஆதமுக்கும் இப்லீஸுக்கும் மத்தியில் நடந்த அந்த மோதல், அப்போ இந்த மாதிரியான அனுபவங்கள், ஆதமுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம், அந்த அனுபவம் நமக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே தானே இருக்குது. நாம் வெற்றி பெறுவதற்கான வழிகள் முதலில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ நம்ம ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த வாழ்க்கையினுடைய ஆதாரமான அடிப்படையான கேள்விகள் இதை தாண்டி இருக்குதா? இதிலிருந்து இந்த 9 வசனங்கள் இருந்து வேறு விஷயங்கள் என்ன தெரிய வருது? யாராவது சொல்ல முடியுமா? இந்த 9 வசனங்கள் இருந்து வேறு விஷயங்கள் என்ன தெரிய வருது? இந்த வசனங்கள் எனக்கு இன்னும் போதுமானதா இல்லை அப்படின்னு யாராக ஃபீல் பண்ண முடியுமா? அதாவது இந்த அடிப்படையான கேள்விகள் புரிஞ்சுக்கொள்வது இந்த வசனங்களுக்கு போதுமானதில்லை. இந்த ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. ப்ளஸ் இந்த பூமி உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கு, அந்த வாசம் எவ்வளோ விஷயங்களை தெளிவுபடுத்துது. பாருங்கள், ஃபசாத் ஃபுல்ல பூமியில் குழப்பம் விளைவிக்கிறது, அது எவ்வளோ விஷயங்களை தெளிவுபடுத்துது. அப்போ இதுக்கு பிறகு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த யூதர்களுடைய அந்த வரலாறு என்ன செய்ய தொடங்குது? யா பனி இஸ்ராஈலன். 2 சம்பவத்துக்கு மத்தியில் என்ன ஒற்றுமை இருக்குது? பொறாமை, கர்வம். எந்த பொறாமை இப்லீஸுக்கு இருந்ததோ, எந்த கர்வம் இப்லீஸுக்கு இருந்ததோ, எந்த பொறாமையும் கர்வம் இப்லீஸை வழிகெடுத்ததோ, அதே பொறாமையும் கர்வம் தான் யாரை வழிகெடுத்தது? யூதர்களை வழிகெடுத்தது. இப்போ அதுக்கு பிறகு என்னச்சான்? அல்ல யூதர்கள் பற்றி அந்த சம்பவங்களை என்னச்சான் சொல்லிக்கொண்டே போகிறான். அதுவும் நமக்கான நிறைய படிப்பினைகளை, பாடங்களை உள்ளடக்கிய சம்பவமாக என்ன செய்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.